ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவருமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஓலைவை முடித்துவிட்டு வீட்டில் சும்மா இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ், அதாவது உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பள்ளிவாசல், இதற்கு பிறகு எதிர்காலத்தில் நீங்கள் எந்த மாதிரி நடக்க போறீங்க, எதை படிக்க போறீங்க, எதை படிக்கணும், எந்த மாதிரி உங்கள் வாழ்வை அமைக்கணும் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முதல் விஷயம், அதாவது உங்கள் வாழ்வில் படிப்பு, அதாவது கல்வியில 11 ஆண்டு காலம் நீங்கள் செலவழிச்சிருக்கிறீங்க. 11 ஆண்டு காலமாக நீங்க படிச்சதை சாறு புழிஞ்சி நீங்கள் எழுதின அந்த பரீட்சையுடைய பெரும்பேறுகளை எதிர்பார்க்கிறீங்க. இந்த பரீட்சையுடைய பெரும்பேறுகள் தான் உங்க 11 ஆண்டு காலமுடைய பாடங்கள். நீங்க படிச்ச முறை, நீங்க எந்த அளவு அக்கறையாக படிச்சிருக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு எந்த அளவு புரிந்திருக்கிறது என்பதை எல்லாம் இந்த ரிசல்ட்ல தெளிவா வழங்குகிறது. இதுக்கு சொல்லுவாங்க ESR டெஸ்டிங். நிஜமாக 11 ஆண்டு காலமா உங்களை டெஸ்ட் பண்ணினது வந்து உங்களுடைய ESR. அது என்ன ESR? நீங்க OL A B C சொல்லுவது நிஜமாக டெஸ்ட் பண்ணினது வந்து A B இல்ல, உங்க மூளையில எந்த அளவுக்கு ESR வொர்க் பண்ணுது, இதுதான் அந்த ரிசல்ட்ல இருந்து அவங்க பார்க்கறாங்க. அதுல E ன்னு சொன்னா என்கோடிங், S ன்னு சொன்னா ஸ்டோரிங், R ன்னு சொன்னா ரீகாலிங். இந்த மூணு ஒரு மனுஷனுக்கு ஒன்று சொன்னா எவ்வளவுக்கு அவன் புரியுவான், அதுக்கு என்கோடிங்னு சொல்லுவாங்க. அந்த புரிஞ்ச விஷயத்தை எந்த அளவுக்கு இவனுக்கு பதிவு செஞ்சு கொள்ளலாம், அதுக்கு ஸ்டோரிங்னு சொல்லுவாங்க. பதிஞ்ச விஷயத்தை எவ்வளவுக்கு வெளியே கொண்டு வரலாம், அதுக்கு ரீகால்ன்னுவாங்க. இந்த 3 தகமைகளும் ஒழுங்கா இருந்தாதான் ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை பார்க்கலாம். இந்த 3 ஒழுங்கில் இவனுக்கு சொல்றதே விளங்குது இல்லை, விவரம் இல்லாதவன் இவனுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கணும்னு கேட்பாங்க. விவரம் இருக்கிறா இல்லையான்னு என்கோடிங் டெஸ்ட்லயே புரிஞ்சிடும். அப்ப முதல்ல வகுப்பறை நீங்க படிக்கிற நேரம் E ஒழுங்கா இருந்தாதான் S ஒழுங்கா இருக்கு. ஒண்ணுமே புரியாட்டி எப்படி பதிகிறது? அதனால ஒரு ரிசல்ட் கம்மியாக இருந்தா இவருக்கு என்கோடிங்கே இல்லைன்னு முடிச்சு செஞ்சிருவாங்க. சில பிள்ளைகளுக்கு
படிக்கிறதுனால புரியும், ஆனா ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம் இருக்கு. இதுவும் ஒரு பிரச்சனை தான். கம்பெனி ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிற நேரம் அவனுக்கு என்கோடிங் மட்டும் இல்ல, சொன்னதை ஞாபகம் வைக்கிறானா, மறந்து வர்றானா, எல்லா மாசமும் ஞாபகப்படுத்தணுமா, ஒரு நாள் ஞாபகப்படுத்தணும்னுக்கு இவன் இந்த கம்பெனிக்கு தேவையில்லைமா. அதனால ஸ்டோரிங் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்குதான் பரீட்சை இன்றைக்கு படிச்சதை இப்ப எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு பரீட்சை வைக்கிறாங்க. ஜனவரியில பாடநெறி ஆரம்பிச்சுன்னு வைங்க, எல்லாரும் போய் 11ஆம் ஆண்டுக்கு சேருவீங்க. ஆனால் டிசம்பர் மாதத்தில் தான் பரீட்சை வைப்பாங்க. ஜனவரியில வச்சு முடிச்சிருங்களே, எல்லாரும் பாஸ் ஆயிடுவான். ஸ்டோரிங் டெஸ்ட் பண்ணுவதற்காக ஒரு காலம் கொடுப்பாங்க. அப்ப அது வந்து ஸ்டோரிங். அந்த காலத்துல சொல்லுவாங்க, நான் ஜனவரியில் படிச்செல்லாம் மறந்துட்டேன், அப்ப நீங்க ஒரு வேலைக்கு தகுதி இல்லாத ஆள். இது உலகம் போட்டு அறிக்கை நமக்கு சொல்லித்தாரு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது நம்ம என்ன எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், ஓயில் முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. எதுக்குப்பா இந்த ஓயில், எதுக்கு இந்த அட்வான்ஸ், எதுக்கு இந்த கேம்பஸ், புரியாததுனால இன்னைக்கு பெரிய பிரச்சனை. அதனால அதுக்கு அடுத்தது டெஸ்ட் முடிச்சுட்டா அதுக்கு அடுத்ததாக நிறைய பேர் இருப்பாங்க. என்கோடிங் நல்லா ஓகே, ஸ்டோரிங் ஓகே, நல்லா பதியுது, அது வெளியே சொல்ல தெரியாது, அவனும் வேலைன்றான். இன்னைக்கு உள்ள கம்பெனிஸ்ல உள்ள ரிசல்ட் பார்க்கிற நேரம் அவனுக்கு விளங்குது, பதிகிறான், ஆனா வெளியே கொண்டு வர தெரியாம இருக்கிறான். இவன்கிட்ட எனக்கு வேலை இல்லை. ஒன்றை சொன்னா படிச்சு புரிஞ்சு அது வெளியே அதை மாதிரி கொண்டு வரணும், வெளியில கொண்டு வந்து சேர்க்கணும், ஸ்டோரிங் இருப்பதை ரீகால் பண்ணணும். வெளியே வரப்போ பிளாக் ஆகும், வருவதே இல்லைன்றான், இடையில நிக்குதுன்றான், என்னமோ நடக்குதுன்றான், இவனும் வேலை இல்லையா. அப்ப இந்த மூணையும் செக் பண்றதுக்கு தான் உங்க படிச்ச பாடங்கள்ல செக்கிங் கொடுத்தாங்க. ஆன்சர் பண்ணுங்க, கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களே படிச்சு தந்து இது என்ன லைட்டர் படிச்சு தந்துட்டு ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு இது என்னன்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, நீங்க படிச்சது புரிஞ்சிருந்தா, அதை வெளிக்கொண்டு வந்து தெரியுதுன்னா நீங்க முடிச்சு ஆன்சர் பண்ணிருங்க. இதுல வலது மூளைக்கு ESR டெஸ்ட் பண்ணுவாங்க, இடது மூளைக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. வலது மூளையின் டெஸ்டிங் என்ன, அதான் உங்க சிரிப்பு ஓகேயா, உங்களுக்கு கூட கோபம் வருதா, இல்ல ஒரு அளவில் எல்லாமே ஓயில் பரீட்சையில பார்க்கிறோம். நீங்க எதை எப்படி பார்க்கிறது, பார்த்துடலாமா, அந்த எக்ஸாம் அதான் பார்க்கிறது. ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜிங் டைரக்டர் அவர் வந்து உங்க ரிசல்ட்ஸை பார்க்கிறது என்பது நீங்க ஏன் எடுத்தது இல்லை, பி எடுத்தது இல்லை, பேரலலி அந்த ரிசல்ட் என்ன. இந்த பாட சிலபஸ் அறிமுகப்படுத்தினவர் 1891ஆம் ஆண்டு நோபல் பரிசு வெற்றி ஸ்பெரி. ஸ்பெரி என்ற விஞ்ஞானி எதுக்கு அறிமுகப்படுத்துறாருன்னா, இவன் வலது மூளை ஒழுங்கா வேலை செய்தா, இடது மூளை ஒழுங்கா வேலை செய்தா, இந்த ரெண்டு ஒழுங்கா வேலை செஞ்சானா இவன் ஒரு வேலைக்கு தகுதி. அப்ப இந்த வலது மூளையை டெஸ்ட் பண்றதுக்கு என்ன செய்வாங்க, இமோஷன்ஸ் பேஸ்டா இந்த வலது மூளை, அது இமோஷனல் ரைட்ன்னுவாங்க. வலது மூளையை பொறுத்தளவுல சிரிக்கிறது, இரக்கம் காட்டுறது, அரவணைக்கிறது, பாசம் வைக்கிறது. ஆனால் இது ஒரு அளவு தான் தேவை. ஒரு கம்பெனி கூட எதிர்பார்க்கிறது இடது மூளை. வலது மூளையில வந்து அவ்வளவு பெருசு எதிர்பார்க்க மாட்டாங்க. பெருசு சிரிக்கிறாரா, கோபப்படுவாரா என்பதெல்லாம் அது பெருசு எதிர்பார்க்க மாட்டாங்க. அது ஒரு 25% தான். ஆனா 75% ஒரு இடது மூளை எதிர்பார்ப்பாங்க. அப்படி பெரிய தெளிவா பிரிச்சு காட்டுறாரு. ஒருவருடைய வலது மூளை வேலை செய்தா, இடது மூளை வேலை செய்தான்னு எப்படி நம்ம செக் பண்றது? எல்லாம் உட்கார்ந்து ஸ்கேன் மிஷின் அடிச்சு பாக்குறதா? கம்பெனிக்கு எவனும் வரமாட்டான். பயோடேட்டா பார்த்து சிரிக்க வளைக்கிறோம். இந்த ஆள் இப்படிப்பட்ட இவர் இடது மூளை நல்ல வேலை செய்யும். கண்ணை பார்த்து, மூக்கை பார்த்து, வாயை பார்த்து, போட்டோ பார்த்து எல்லாம் திருமணம் முடிக்கிறவனா போட்டோ பார்த்து முடிப்பான். ஆனால் கம்பெனிக்கு எல்லாம் போட்டோ பார்த்து நல்ல அழகாங்க எல்லாம் பார்த்து எடுக்கிறார். அது வந்து இந்த மாதிரி செக் பண்ணணும். அப்ப இடது மூளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸ் பாடம், விஞ்ஞான பாடம், இது எல்லாமே இடது மூளை பாடம். இடது மூளை டெவலப்பா இல்லையான்னு காட்டுறது வந்து மேக்ஸ்ல தான். ஒரு பயோடேட்டா எடுத்து இருக்கு, அவர் பாப்பார் மேக்ஸ் ரிசர்ச் என்ன, மேக்ஸ் ஃபெயில்னா அவர்லாம் முடிச்சு. அது ஏது, அவருக்கு மேக்ஸ் இல்ல, உங்க இடது மூளையை பார்த்தார். இடது மூளைக்கு டிரெக்டாக மேக்ஸ் சயின்ஸ் டிரெக்டா லாஜிக்கல் லெஃப்ட் ஹேண்ட் வா, இது இடது மூளைக்கு அது ஒர்க் பண்ணும். அப்ப வலது மூளைக்கு இஸ்லாம், அதே மாதிரி சமூக கல்வி, இதிகாசம், உணர்வு மிக்க பாடங்கள், அந்த மாதிரி பாடங்கள் வந்து வலது மூளை பாடம். அப்ப ஒரு அதே வலது மூளை பாடத்துல வந்து ஃபெயில்னா ஓஏ ஃபெயில் என்று சொல்லல, இஸ்லாம் ஃபெயில் அதுக்காக ஓஏ ஃபெயிலா இல்ல. ஆனா மேக்ஸ் ஃபெயில் ஆக இருந்தா நீங்க ஓஏ ஃபெயில்.
அப்ப என்ன புரியுதுன்னா இடது மூளைக்கு கூட அழுத்தம் கொடுப்பாங்க. அப்ப இந்த இடது மூளை பாடங்களை பொறுத்தளவுல அதை நீங்க நல்லா படிக்கணும், ஒழுங்கான முறையில் படிக்கணும். அப்ப உங்க ரிசர்ச்சை பார்த்த உடனே போய் ஒரு வலது மூளையா இடது மூளைக்காரரா, இடது மூளை வீக்கா, இவர் மெட்ஸ்ல டபிள்யூவா மெட்ஸ்ல எஸ் தான் எடுத்திருக்கிறாரா, அப்ப இவர் சரி வர மாட்டார். இந்த ஆள் என்ன செய்ய மாட்டாரு, எங்க கம்பெனிக்கு சூட்டபிளா இருக்க மாட்டார். இதுதான் நீங்க படிச்ச படிப்புல வர்ற ரிசல்ட்டா இருக்கும். ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் தெரியுமா, நாம் எல்லாத்துக்கும் ஏன் இதை செய்யறோம்னு புரியும். அப்படி புரியாட்டி எங்க லைஃப் சுத்தமா வேஸ்டா போயிடும். அதனால உங்க ஃபியூச்சர்ல நீங்க எப்படி வாழ போறீங்க என்பதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு மைக்கேல தாண்டிக்கிறீங்க. உங்க லைஃப் எப்படி அமையணும், நீங்க எப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட கையுடையவரா இல்ல பிச்சை வாங்குறவரா நீங்க தீர்மானிக்கிறது இந்த படிப்பு தான். ஏன் ஒரு பிள்ளைக்கு படிப்பு கொடுக்குறாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பொருளா உடனே எடுத்துருவாங்க. வீட்டுல இருந்து பிறந்த உடனே வீட்டுல வச்சு நல்லா வளர்க்க வேண்டிய நல்ல பண்பு எல்லாம் சொல்லி கொடுத்து ஏன் படிப்பு கொடுக்குறாங்க, இந்த மண்ணு மாதிரி தான் இந்த மூளை. இந்த மண்ணு இது பாருங்க, இதுல ஒரு மேஜிக் நடக்கும். அதாவது இந்த மண்ணில் கொண்டு போய் ஒரு விதையை போட்டால் அந்த விதை 1000 லட்சமாக வெளியே வரும். நீங்க உட்கார்ந்து இப்ப சும்மா தான் இருக்கீங்க. நிறைய பேர் ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் போவீங்க, மற்ற நேரம் சும்மா இருப்பீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு விதை, ஒரு மாமர விதை, இதுக்குள்ள இவ்வளவு பெரிய மரத்தை ஜிப் பண்ணி அவ்வளவு அந்த விதைக்குள்ள செட் பண்றீங்க. இந்த விதையை கொண்டு போய் மண்ணில போட்டா, தண்ணியில போட்டா இல்ல, மண்ணில போட்டா, கூரையில போட்டா இல்ல, மண்ணில போட்டா மட்டும்தான் அந்த விதை வெடிச்சு அதுக்குள்ள ஜிப்பான அந்த ஃபைல் பெருசா அது பிரம்மாண்டமா வளரும். அதுக்கு ஒரு கலர் வரும், அதுல இருந்து இனிக்கிற மாதிரி மாங்காய் வரும். சோ பாருங்க, நாம போட்டது உண்டு, வந்தது 1000. எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய பாதையில நீ தர்மம் செஞ்சா அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தி அம்பத்தத் சபஅ ஸனாபில் ஃபீ குல்லி சுபலத்தின் மியத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறதுக்கு உதாரணம்னா ஒரு தானியத்தை போண்டா, ஒரு தானியத்தை கொண்டு போய் நீங்க பசபசேன்ற மண்ணில் போடுறீங்க. அது போட்ட உடனே 7 கதிர்களாக முளைக்கிறான். நீங்க போட்ட ஒரு கதிரை கூட போடல, ஒரு தானியத்தை விதைய போட்டீங்க, அது 7 முளைக்கிறான். அந்த 7 ஒன்றொன்றுல 100, ஒரு கதிரில 100, அப்ப 700 ஆச்சு. அல்லாஹ் கேட்கிறான், போட்டது ஒன்று தானே, 700 பெருக்கி தந்தது நான் தானே, கணக்கு போட்டு வைப்பேன். ஒபாமா பெருக்கி தந்தா, ஜனாதிபதியை பெருக்கி தந்தா, வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடினவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அள்ளி நான் விரும்பினா அந்த நெல்லை எல்லாம் அழிச்சு ஒரே பிக்க ஒரு காத்து அனுப்பும், ஒரே பிக்க அழிச்சிடும். இப்படி 7000 கணக்கு போட்டாலும் ஒற்றுமையாது, போட்டது சேர்ந்து போயிருக்கு. ஆனா நானா நாடினா அது இந்த மாதிரி ஆயிரும். நான் நாடினவருக்கு விரும்பினவருக்கு நிறைய கொடுப்பேன். அது ஏன் மிஸ்டர்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நல்ல கவனமா பாருங்க, இந்த விதையை கொண்டு போய் மண்ணில் போறோம், அது முளைச்சு வருது. அதுக்காக மண்ணில் போற எல்லா முளைக்குமே நினைக்காதீங்க. உங்களை கொண்டு போய் மண்ணில் போட்ட 2 போயிருங்க, நீங்க 10 வெளியே வருங்க. இல்ல, மண்ணில எதை போட்டாலும் மண்ணிட தன்மை என்ன தெரியுமா? ஏன் சொல்றேன், மண்ணை புரியுங்க, அதான் மூளை. மண்ணு தான் மூளையை பிடிச்சு கூடாது, போய் சொல்லக்கூட ஊர்ல மண், அதான் மண்ணு மாதிரி மூளையில ஒரு ஏரியா வேலை செய்யும். மண்ணு தான் மூளை வாப்பா சொல்லி தந்தாங்க, மண்ணு தான் மூளைட்டா அவன் மண்ணா கட்டி தான் படிக்கிறேன்னு கேட்பாங்க, மண்ணு மூளை ஆகுமான்னு கேட்பாங்க. அதனால புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது நாம அந்த மண்ணடி ஸ்டைல் மூளையில் இருக்கு, காட்டுறதுக்கு சொல்றேன். அப்ப இந்த மண்ணில் கொண்டு போய் எதாவது போடுன்னு பார்ப்போம். எதை போட்டாலும் மண் என்ன செய்யும்? அவ்வளோத்தையும் சாப்பிட்டு. மண்ணு சாப்பிடுமா? மண்ணுக்கு வாயில மண்ணில் உள்ள அந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் இருக்குமா இல்லையா? இந்த வாண்டு இருக்கும், சின்ன சின்ன புல்கள் இருக்கும், எதை போட்டா அரைச்சு தள்ளிடு. ஏன் அப்படி ஒன்று வச்சா தெரியுமா? இல்லைன்னா குப்பையாயிரும் உலகம். குப்பை அழிக்கணும்னா ஒரு மனுஷன் டெட் பாடி இருக்குது, நாற்று அடிக்கிறீங்க, அதை கொண்டு போய் மண்ணில் போட்டுன்னு வைங்க, நாற்று எல்லாம் இல்லாம மண்ணுக்குள்ள பிறண்டு அது மண்ணோட மண்ணாகி மண்ணு நாற்று அடிக்கும். உங்களுக்கு எவ்வளவு ஊத்து போடுறோம்? டைலுக்கு மேலே ஊத்து நாற்று அடிக்கும். மண்ணுக்குள்ள போன சீக்கிரம் அது முடிஞ்சு போச்சு. அந்த மண்ணை போட்டா ஒரு நாத்துல அழகாது. அதனால மண் என்பது நீங்க
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செய்யணும்னு வைங்க, ஒரு இரும்பு கோச்சி போட்டி கண்டிருப்பீங்க, புதைக்கலாம் தேவையில்ல, ஆக்சிஜன் வந்து முத்தம் கொடுத்து எல்லாம் எடுத்துட்டு போயிரு. காத்து அடிக்கிற அடியில அதுல உள்ள எல்லாத்தையும் காத்து சாப்பிட்டுரும். உங்களுக்கு புரியல முறையில சொல்றேன். அதனால இந்த உலகத்துல எதை மண்ணில் போட்டாலும், இதை கொண்டு போய் மண்ணில் போட்டீங்கன்னா இல்லாம போயிடும். ஒரு மரத்தை வெட்டி ஒவ்வொரு துண்டு துண்டா போடும், இலைய போடுங்க மண்ணில் காணாம போயிடும், அதனால கொப்புகளை போடுங்க காணாம போயிடும், எல்லாத்தையும் போடுங்க, எல்லாத்தையும் மண் அரைக்கும், மனுஷனே மண் அரைச்சிடும். ஆனா எதை அரைக்காது தெரியுமா? அந்த மரத்துல அவ்வளவு இலையிலிருந்து உள்ளிருந்து எல்லாத்தையும் அரைக்கும். அதுல ஒரு விதை இருக்கு, அந்த விதையை மட்டும் அரைக்காது. மாங்காய் விதை அரைக்க மாமரத்துல அழைத்தாது. எந்த விதை வந்து முளைக்குமோ அதை மட்டும் எதுவும் ஹராம், மண்ணில் உள்ள எல்லாத்துக்கும் ஹராம், சாப்பிடவே சாப்பிடாது. வந்ததெல்லாம் ரிட்டர்ன். என்ன இரும்ப கட்டிக்கிறதுக்கு வளமானதெல்லாம் மண்ணில் இருக்குது, இது பெரிய பழகையை கொண்டு போய் போட்டீங்கன்னா அது அரிசி எல்லாம் போயிடும். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கரையா இருக்கு, அதை இருக்கு, இதை இருக்கு, எல்லாம் பழைய கூட எல்லாம் அரைச்சு போடும். கண்டிப்பாக சில பழையகள் அப்படி அரைச்சாச்சு போறது, அவ்வளவு எல்லாத்துக்கு இருக்குது. இந்த நெல் என்ன பெரிய பவர், இந்த இரும்பா இது, இது ஏன் அரைக்கல? இதே அரைக்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதை அரைக்கிறதுக்குரிய டேலண்ட் அதுக்கு இல்ல. சிங்கத்துக்கு வந்து புல்லு ஆறாம், மாடுக்கு இறைச்சி ஆறாம். மாட்டுக்கு கொண்டு போய் இறைச்சி பிஸ்டேக் போட்டு கொடுத்தீங்கன்னா மாடு சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு ஜீரண தொகுதியில இறைச்சி அரிக்கல. சிங்கத்துக்கு கொண்டு போய் புல்லு தின்னு போறது, பசிதான புல்லு தீத்து விட்டீங்கன்னாலும் புல்லு சாப்பிடாது. ஏன்னா புல்லு சாப்பிட அந்த பள்ளி செட்டா அப்படி இல்லை. புல்ல வந்து மாடுக்குரியதுல இறைச்சி பிக்கிற பள்ளியில் வந்து கூர்மையான பல்லு வரும், அந்த பல்லு அதுக்கு இல்லை, அதனால ஜீரண தொகுதியில் இல்லை, அது சாப்பிடாது, அதுக்கு ஹராம். இதுக்கு இது ஹராம். எவ்வளவு சாப்பாடு இல்லாட்டி புல்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது சாப்பிடாது. சிங்கம் ஏன்னா அது கீழே. அது மாதிரி எல்லாம் இந்த மண்ணில் என்ன வச்சாங்கன்னா எது முளைக்குமோ அதை சாப்பிட்றதுக்கு எந்த ஆட்களும் எதுக்கு கொடுக்கல. முளைக்கிற ஐட்டம் அது முளையும், அந்த மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் வச்சிருக்கிறான். ஸோ இது வந்து முளைஞ்ச ஒன்றை போட்டா கொஞ்சம் 10 வருஷம் கழிச்சு பார்க்கணும், அதுவா முளைஞ்சு பெருசா வருது. இதுதான் முளை. உங்க மூளையை சும்மா வச்சிருந்தேன்னு வைங்க, 1000 தகவல்கள் வரும். இங்க ஒரு ஆளை பணக்காரர் ஆக்குறது, ஒரு பெரிய மேனேஜிங் டைரக்டர் ஆக்குறது, பெரிய ஆளாக்குறது தெரியுமா? இந்த மண்ணில் இருக்கிற நல்ல தன்மை, நல்ல மண் எடுவாங்க, பசையா நல்ல மண், நெல்லை கொண்டு போய் கோடியத்துக்கு மேல போட்டு 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறேன், முளைக்குமா? முளைக்காது. நல்ல மண் இருக்கும், அந்த மண்ணில் கொண்டு போய் நெல்லை போட்டா முளைக்கும். இத மாதிரி நல்ல மூளை இருக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல்கள் வெளியே இருக்குது. இந்த மூளை நல்ல மண்ணா ஒரு தகவலை உள்வாங்கி கொண்டா லட்சமாக வெளியே போட்டு ஒன்றை எடுக்கும், 10,000 வெளியே போகும். எப்படி ஒரு நெல்லை போட்ட உடனே அது பலாயிரமாக பேர்வரை வந்துச்சோ, இதே மாதிரி ஒரு தகவல் உள்வாங்கும், அந்த பிரெயின் இன்டெலிஜென்ட் லட்சமா வெளியே போட்டு இந்த இடத்துக்கு வரணும் தான் படிப்பு. அதுதான் இத புரியாதவங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொந்தமாக ஒரு நாள் கார்ல போக கிடைக்காது. நீங்களாக எந்த ஒரு இடத்துக்கும் வெளிநாட்டு போகணும், அந்த பயணம் இந்த பயணம் கனவு. உங்களுக்கு ஃப்ரீயா போய் உலகத்தை ரசிச்சு பார்க்கிறதுக்கு இந்த கோலத்துல அதெல்லாம் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? நீ படிக்கல. படிக்காதவனுக்கு அதையெல்லாம் சம்பாதிப்பது ரொம்ப கஷ்டம். விளங்குச்சா? படிச்சவனுக்கு அது ரொம்ப லேசி. ஏன் லேசி? படிச்சவன் படிக்காதவன் சொல்றோம். இந்த மூளை ரொம்ப நல்ல வெயிட்டான மூளையா இருந்தா, நல்ல பவர்ஃபுல்லான மூளையா இருந்தா அது ஒன்றதான் பார்க்கும், 1000 அடுக்கு. அதனாலதான் அமெரிக்காவில் உள்ளவா ஐரோப்பாவில் உள்ளவன் மூளைலாம் நல்ல பேரு, நல்லா ஒர்க் பண்ணுது. அவன் அந்த மாதிரி சின்னத்துல கொடுத்து வளர்த்தாங்க. அதனால அவன் என்ன செய்யறான், எங்களுக்கு நினைச்சும் பார்க்கலாது, இப்படி கையில் எடுக்கிறான், இப்படி டச் பண்றான், டச் ஸ்கிரீன் என்றோம், இந்த கண்டுபிடிக்கிறான். எங்கெங்கயோ இருந்தது இவ்வளவு சைஸா போயிடுச்சு. இவ்வளவு கம்ப்யூட்டர் ஆரம்பத்துல ஒரு ரூம் சைஸ், அது கணினி அந்த அளவுக்கு இருந்ததெல்லாம் கையில கொண்டாந்துட்டான். லேப்டாப் எல்லாம் வந்துட்டு அந்த அளவு கையில வந்துட்டு, டேப்லெட் வந்துட்டு, கை விரல் நுனிகள் போதும். இதை கண்டுபிடிச்சது இலங்கையில் உள்ள ஒரு ஆளா? இல்ல, எங்களுக்கு ரொம்ப வேறுக்குது. அவன் என்ன பண்றான், யாருக்கு கண்டுபிடிக்கிறான். இதை கண்டுபிடிச்சது இலங்கையில் ஒரு ஆளா? சவுண்ட் தூரத்துக்கு போகணும், அதனால ஒரு
அவன் எங்க எங்க போயிட்டா தெரியுமா? நாம இன்றைக்கு சின்ன பிள்ளைக்கு ஃபைட்ட பாருங்கன்றோம். ஆனா அவன் ஏதோ கண்டுபிடிக்கிறான். ஒரு விமானம்னா லேசா ஒரு ஜம்போ ஃப்ளைட்ல 360 பேர் பயணம் செய்வாங்க. 360 பேர்னா ஒரு ஆள இருக்கிற ஹேண்ட் லக்கேஜோட சேர்த்து அவர் பாரத்தை அவருடைய லக்கேஜையும் சேர்த்து 100 கிலோ வைப்போம். 360 சீட்டுக்கு 100 கிலோமே 36,000 கிலோ. அந்த ஃப்ளைட்டையும் சேர்ப்போமா? அது ஒரு 36,000 கிலோ வரைக்கும் தாண்டி அதுக்குள்ள ஐட்டம் சீட் அது இது எல்லாம் 1,00,000 கிலோ என் தலைக்கு மேல பறக்குது. ஆனா 1 கிலோ பறக்குது. இங்க உள்ளவனுக்கு ஒரு பேரசூட்ட மேல அனுப்புறதே பெரிய பிரச்சனை, அதை செய்யறதே பெரிய பிரச்சனை. ஒரு 10 கிலோ பறந்தா பரவாயில்ல, இது 1,00,000 கிலோ தலைக்கு மேல பறக்குது. பறக்கிறது சரி பரவாயில்ல, மேல ஏறிட்டு 35,000 அடி உயரத்துல இருந்து சரியா விமான நிலையத்தை பார்த்து அந்த 1,00,000 கிலோ அப்படியே வந்து தமான்னு மோதிச்சா அழகா லேண்ட் பண்ணி அந்த ரோலை எடுத்து அழகா வச்சு தேய்ச்சிட்டு போய் 1,00,000 கிலோவை இந்த ரோலை தாங்கி பிடிக்குது. அது இந்த பள்ளிவாசல் சைஸா இந்த ரோலை ஒரு கண்டெய்னர் ரோல் மாதிரி இருக்கு ஃப்ளைட் ரோல். அந்த ரோலை தான் அந்த 1,00,000 கிலோ பிடிக்குது. கீழே இறங்க போக முன் ரோல் அப்படி படுற நேரம் அந்த 1,00,000 கிலோ அது பிடிக்குது. எவ்வளவு யோசிச்சீங்க? இது கண்ணால வெளியே வர ஃப்ளைட் எல்லாம் உங்களோட காது நல்லா டெவலப் காதால ஃபைட் செஞ்சா பாத்தீங்களா? அப்படியா? இதெல்லாம் கண்டுபிடிச்சது மூளை. அவனுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நாம என்ன கண்டுபிடிப்போம்? எங்களால அதை யோசிக்கவே இயலாது. அவன் பறந்துட்டு வர்றான், நாங்க இன்னும் யோசிக்கவே இயலாது. ஏன்னா எங்க மூளைக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இல்ல. யோசிச்சா தலைவலி வரும். தலைவலி வருதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் மூளை வளரல. அதுதா கொஞ்சம் யோசிச்சா எனக்கு தலைவலி வருது. இவனுக்கு யோசிக்கவே தெரியல. அவன் எங்கேயோ ஃப்ளைட்டை பத்தி யோசிச்சுட்டா அது எல்லாமே எல்லாம் படிச்ச படிப்பு பார்த்து அவன் யோசிச்சது. ஒரு பறவை எடுத்தான், நுணுக்கமா பார்த்தான், கிட்டையாக்கி பார்த்தான், எப்படி பார்க்குதுன்னு பார்த்தான், ஷெரவை பார்த்தான், அடிச்சான். பறவையை பார்த்தா அவன் விமானத்தை படிச்சான். மனுஷனை பார்க்கிறான், கம்ப்யூட்டரை செஞ்சான். மரமட்டையை பார்த்தா பில்டிங் கட்டினான். எதையும் பார்க்காம செய்யலாமே நுணுக்கமா பார்த்தான். இந்த மரத்தை பார்க்கிறான், அடியில வேற எல்லாம் போகுது. மேல ஒன்று நிக்கணும்னா கீழே வேறு போகணுமோ? வேறு எவ்வளவு கீழே போதும் அவ்வளவுக்கு மேல போலாமோ? அப்படித்தான் ஃபவுண்டேஷன் கீழே போட்டு மேல கட்டா. இது என்ன அவனா அங்கிருந்து கொண்டு வந்ததா? உன்னை பார்க்கிறான், மேல நிக்கிறது கீழே பிடிக்கணும். ஃபவுண்டேஷன் போடாத பில்டிங் கட்டலாம். மரத்தை பார்க்கிறான், கண்டுபிடிக்கிறான். எல்லாமே அவனுக்கு நுணுக்கமா பார்க்கிறான். அப்படி உட்கார்ந்து பார்க்கிறான். அவன் மூளைக்கு வேலை கொடுக்கிறான். அவன் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சான். ஆனா நான் மூளைக்கு வேலை கொடுக்கல, அங்கதான் பிரச்சனை. புரியுது உங்களுக்கு? எங்க மூளைக்கு உட்கார்ந்து ஒழுங்கா உன்னை கேளுங்கன்னா இப்படி ஒரு ஆள், இப்படி ஒரு ஆள், இது முன்னேற சமுதாயமா? இப்படி இருந்தா முன்னேறலாமா? பெரிய ஆழ்ந்த யோசனை யாரும் மூத்தாள மாதிரி இப்படி எல்லாம் கழிச்சு அப்படி இல்ல. ஸ்மார்ட்டா இருக்கு. நான் ஒரு ஆம்பளைக்கு அழகு ஸ்மார்ட்டா நிக்கணும். அவன் படிப்பு எவ்வளவுக்கு காட்டுமோ அவன் கண்ணில் காட்டும், அவனோட உடல்ல காட்டும். படிச்சவன் நடக்கிறான், படிச்சவன் போறான். நீங்க எடுத்து நடந்ததுக்கெல்லாம் வெளியாகாது. இந்த மூளை டெவலப்மெண்டா நீங்க பார்த்த உடனே 10 பேரை வச்சுட்டு இது தோது, இது படிக்காத ஒரு ஆள், படிச்ச ஒரு ஆள். நான் சொல்ல தேவையில்ல. நீங்க உடனே படிக்காதீங்க, ஒண்ணு வேணாம். நீங்க சொல்லுவீங்க, உங்க நெஞ்சத்துல சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுவீங்க இல்லையா? மனித இயல்புல இந்த கண்ணு மூக்கு வாய் டெவலப் ஆனா பிரெயின் அக்கார்டிங் டு பிரெயின் எவ்வளவுக்கு டெவலப் ஆகுதோ அவ்வளவுக்கு இதெல்லாம் டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகாட்டி பிரெயின்ல ஒரு ஷாக் நடந்தா இது டவுன் சிண்ட்ரோம்னு ஒரு குழந்தை கண்டிருப்பீங்க. ஆட்டிசம். தி கண்ணெல்லாம் இழுப்பட்டு சின்னதா ரவுனா தி கோலெல்லாம் வடிக்கும். 10 வயசுக்குள்ள 5 வயசு மாதிரி இருக்கும். அந்த மூஞ்சி என்ன காட்டுது? மூளைக்குள்ள ஒரு ஷாக் இருக்குது. மூளை ஒழுங்கா வளரல. டவுன் என்று சொன்ன டவுன் சென்று சொல்லுவோம் அந்த நோய் ஆட்டிசம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிரெயின் டவுன் ஆயிடும். 5 வயசு பிரெயின் ஏஜ் உங்க வயசு எவ்வளவோ அதுக்கு பிரெயின் ஏஜ் இருக்குது. 10 வயசு 5 வயசு மாதிரி வேலை செய்வான். பிரெயின் ஏஜ் குறைவு. உடலெல்லாம் வளரும். மூளையில பிரெயின் ஏஜ் ஒன்று இருக்குது. இவன் பிரெயின் ஏஜ் கம்மி உடனே பிரெயின் ஏஜ் கம்மி உடனே அவன் முகபாவனை மாறும்.
பார்த்தோடனே ஆஹா இவருண்டா ஜாக்கேஸ் தான் அப்படின்னு நினைச்சிருவான். ஸோ அதனால சொல்றேன், படிச்சது என்பது நீங்க சொல்லி தெரிய தேவையில்லை, உங்க முகத்தை பார்த்தாலே புரிஞ்சிடும், உங்க நடையை பார்த்தாலே புரியும். அந்த ஸ்மார்ட் தரும். நீங்க படிக்கலன்னா ஒரு இடத்துல போய் குனிவீங்க எட்டுக்கா. இந்த படிக்காத ஒரு வாப்பா போய் தன்னை புள்ளியை சேர்க்கறது, ஆனால் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு அந்த புள்ளி குனியணுமா? 8கா படிச்சு 10கா குனிவாரு. ஆனால் பெருமை பண்றத சொல்லலைன்னா ஸ்டைலே மாறிடும். அந்த பிரெயின் அப்படி பயப்படும், அந்த பிரெயின் ஒரு ஷிவரிங் வரும், ஒரு கஷ்டம் வரும். அதனால உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணுமா, இந்த பிரெயின் டெவலப் ஆகும். இந்த மாமநிலையில நீங்க உட்கார நீங்க தான் நாளைக்கு பெரிய ஆளா இருக்க போறீங்க. உங்களால நம்ப கஷ்டமா? இல்லை, நம்பலாம். உங்களை நீங்க முதல்ல மதிக்கணும். நீங்க நம்புங்க. நான் வரலாறு எடுத்து காட்டுறேன், எவ்வளவு எல்லாம் எப்படி எல்லாம் போகலாம், யார் இங்கெல்லாம் போனாங்க. அதனால் இந்த உலகத்தை பிறந்த மனிதர்களோட தான் நான் பேசுறேன். இந்த உலகத்தில் மிக பெரும் சாதனைகள் நிகழ்த்தினது மனிதர்கள். அந்த இனத்துல நானும் நீங்கள் இருந்தா நாங்க மூச்சு கடைசி மூச்சை விடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சாதனை செய்யணும், ஏதாவது ஒரு அடையணும். எங்களை பார்த்து வேஸ்டா பிறந்தவன் என்று யாரும் சொல்லக்கூடாது. ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்க அந்த மாற்றத்தை நினைச்சா கூட நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுவேன் சைக்காலஜிக்கலி. இன்ஷா அல்லாஹ் உங்க சாப்பாடுக்கு பிறகு என்ன எந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்கணும், அந்த சேஞ்சஸ் நடத்துனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்க கண்ணுக்கு ஒரு பெரிய ஆற்றல் வரும். அந்த கண்ணை பார்த்த உடனே 4 பேர் அடங்குவாங்க. அந்த விரலுக்கு ஒரு பெரிய பவர் வரும். இந்த பிரெயின் எவ்வளவு டெவலப் ஆகுது, அந்த கண்ணுக்கு அவ்வளவு பெரிய பவர் வரும். அந்த கண்ணால் கொஞ்ச நேரம் பார்க்குற நேரத்தில் ஒரு சமுதாயமே அடங்கும். அதான் நான் நிரூபிச்சு காட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் உங்க பாடியில் ஒரு அழகு வரும். எல்லாமே டோட்டல் ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இதா நீங்க மாறுவீங்க இன்ஷா அல்லாஹ். அந்த படிப்பு மூலமா எவ்வளவு நடக்குது. ஆனால் நாம் ஏன் படித்தோம்னா உண்மை சொன்னாங்க, பாப்பா சொன்னாங்க, அர்த்தத்துல படிச்சாங்க. படிக்காட்டி தோதன்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்கூல் போகணும் என்னதுக்கு படிச்சோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அதுக்குரிய மாற்று வழியை தேர்வு, அதை மாற்றி அமைக்கிற ஒரு நாளாகவும் இன்ஷா அல்லாஹ். வெறும் குறுகிய காலத்துல அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்க கால் வைக்கிற நேரத்தில் டோட்டலி சேஞ்ச் ஆன ஒரு கேரக்டராக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கால் வைக்கலாம். பல நம்ம அனைவரும் தகுதிருக்கலாம். நீ சாப்பாடு போட சாப்பிட. அப்ப அன்புக்குரியவர்களே, அதாவது முக்கியமா புரிய வேண்டிய விஷயம், இந்த மூளை எந்த அளவுக்கு நாம அது வேலை செய்யக்கூடிய, அதாவது மூளை ஒழுங்காக அதை நல்ல முறையில் அதுல இருந்து பயன் எடுத்தோமே ஆனால் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நல்ல முன்னேறும். பாருங்க, ஒரு வாகனம் இருக்குது. இந்த வாகனம் ஓடுறதுக்கு ஃபியூல் வேணும். ஒரு கார் இருக்குது, அதுக்கு பெட்ரோல் வேணும். இதை மாதிரி நாம இயங்குறதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு ஃபியூல் இருக்குது. சாப்பாடு எங்களுக்கு இந்த அதாவது இந்த உடம்பு இயக்கிறதுக்கான தேவையான ஃபியூல். ஆனா இந்த மூளை இயக்கிறதுக்கு ஒரு மெயின் ஃபியூல் இருக்குது, இந்த சாப்பாடு விட்டுட்டு. இதுதான் எங்க லட்சியத்தை கொண்டு போய் சேர்க்கு. எங்களுக்குள்ள அந்த கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த லட்சியத்தை உண்டாக்கக்கூடிய, லட்சியத்தை கொண்டு போகக்கூடிய இந்த ஃபியூலை கொண்டு வந்து சேர்க்கணும். புரியுதா? அப்போ ஒரு மனிதனுடைய மூளையில இந்த இடத்துக்கு கொண்டு போய் எதை செஞ்சாலும் ஒரு இடைவெளியில எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு விடுறோம். லட்சியத்தை அடையக்கூடியவங்க ரொம்ப கம்மி. சோ அந்த இடத்துக்கு நாங்க போகணும்டா அந்த ஃபியூலை நாங்க நம்ம நல்லா சேர்க்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனோட உடம்பு அதை டோட்டலா இயக்கிறது மூளையில் உள்ள ஆசை. இந்த ஆசையை ஒழுங்காக்கணும்னு வைங்க. ஒழுங்கு இந்த ஆசையை போட்டாதான் எந்த ஒரு லட்சியத்துக்கு நம்ம போகலாம். ஆசையை போடாம நாங்க எவ்வளவு படிச்சு வேலை அட்வான்ஸ் பாருங்க பார்ப்போம். நிறைய பேர் படிச்சு போட்டு ஓய் நல்லா பாஸ் ஆகி நல்ல பெருமையை எடுத்தவங்க கூட அட்வான்ஸ் லெவல் இடைவெளியில விட்டுருவாங்க. அந்த ஆசை ஒழுங்கா இல்லை. ஒழுங்காக இந்த ஆசையை போட்டுக்கொண்டுதான் படிப்ப ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் நம்ம கோட்டை வரும். ஒரு மனிதனுடைய உடம்பு பொறுத்தளவுல ஆசை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த உடம்பு இயங்குது. அது எப்படின்னு பாருங்க. சாப்பிடாட்டி பரவாயில்ல, நீங்க சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, நம்ம சாப்பாடு கம்மியா கிடைச்சாலும் இந்த ஆசையின் அளவு உங்க உடம்பு வேலை செய்யும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த கல்யாணத்திலாவது
அதாவது மாப்பிள்ளை இன்னைக்கு காணல, அவர் வந்து கல்யாணத்துக்கு வரல, அவர் சோமி இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்னைக்கு அப்சென்ட்டே பண்ணுவார். மாப்பிள்ளை எந்த இடத்துல கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாட்டி மட்டும் அப்சென்ட் ஆகுமே தவிர, மாப்பிள்ளையுடைய சம்மதத்தோடு நடக்கிற கல்யாணத்துல அவர் அப்சென்ட் ஆக மாட்டார். ஏனென்றா அந்த ஆசை அவருக்கு அன்னைக்குள்ள நோயை காணாமலாக்கு. நோய் இருந்தா கூட அந்த ஆசை அதுக்கு முன்னாடி வந்து, நோய் இருந்தா அவருக்கு தெரியாது. ஒரு ஆள் இருக்கிறார் வீட்டுல, கடுமையா காய்ச்சல், ஸ்கூல் போற நேரம் டைமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும். சில நேரம் விருப்பம் இல்லைன்னா காய்ச்சல் கூடும். அது பொய்க்கலாம், உங்களுக்கு நிஜமாவே கூடும். விருப்பம் இல்லாத ஒன்று வர்ற நேரத்துல வயிற்று வலி வரும். பிறகு எல்லாம் முடிஞ்சாச்சு, ஒரு ஆம்பளை பொடிய விளையாடுற டைம் அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து பெட்டை காட்டுறாரு. காய்ச்சல காணாம போயிடும். எலும்பி போய் பெட்டை எடுத்து விளையாட போவார். உண்மையாக அதாவது அவர் உடம்புல இந்த காய்ச்சல் இப்ப இல்லை, அந்த ஆசை அவருக்கு அந்த வருத்தத்தை இல்லாம ஆச்சு. நான் நடக்கிறது எல்லாருக்கும் ஆச்சு. ஆனா ஸ்கூலுக்கு நடக்கிறதுன்னா முன்னாடி ஸ்கூலுக்கு நடக்கணுமே, அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. இதே போய் போற வழியில நாம என்ன செய்யறோம், ஒரு ட்ரிப் போற நேரம் ரம்போட வாட்டர் ஃபாலை பார்க்க போறீங்க. இது ஸ்கூலுக்கு நடக்கிற மாதிரியா? இந்த கல்லை தாண்டி அந்த கல்லை தாண்டி அதுக்கு தாண்டி சரியான மேலே ஏறணும். துணி இந்த வாட்டர் ஃபால் பார்க்க போறீங்க, அது நடக்கிறதே கால் வலிக்கும். ஆனா அந்த நடை உங்களுக்கு என்றைக்குமே பாரமா இருக்காது. யாழ்ப்பாணத்துக்கு போய் நல்ல கூல் அடிக்கலேன்னு இந்த ட்ரிப் தானே போயிருக்கான், அந்த சூடு அவனுக்கு கூழ் மாதிரி இருக்கு. சூடு அடிக்கும், பட்ட சூடு, ஆனால் அவன் தோளுக்கு அது சுகமாக இருக்கு. காரணம் என்னன்னா அந்த ஆசை. நாம் போன இடத்துல அந்த ஆசையினால அந்த சூடே நமக்கு சுகமாக இருக்கும். நமக்கு அதனால பாருங்க, இந்த மூளை இந்த உடம்பு டோட்டல் அந்த ஆசையில தான் இயங்கும். எத்தனையோ நாள் நீங்க இந்த வீதியில் நடப்பீங்க, எங்கேயாவது ஒரு குருவி சத்தத்தை கேட்டு ரசிச்சிருப்பீங்களா? இதே நீங்க போறீங்க ஒரு இடத்துல குருவி பாத்தீங்களா, அன்றைக்கு நீங்க ரசிப்பீங்க. அப்ப இவ்வளவு நாள் காது இல்லையா, கேட்கலையா? என்ன நடந்துச்சுண்டா அந்த ஆசை உங்க காதை கூர்மையாக்குது, உங்க கண்ணை கூர்மையாக்குது, உங்க ஞாபக சக்தியை கூர்மையாக்குது. நீங்க போய் ட்ரிப்ல நீங்க போன வெஹிக்கிள் இறங்கி ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல நீங்க இறங்கினீங்கன்னா 5 வருஷம் கழிஞ்சு அந்த நாளை ஞாபகப்படுத்தினா, ஓ இந்த இடத்துல நான் இறங்கிறேனே, ஒரு 10 மணி அளவுல நான் இருக்குமே, தண்ணியை போட்டு கூட இருந்துச்சு, இப்படி விவரிச்சு சொல்லுவீங்க. இப்ப சொல்லுங்க, ஒரு கிழமைக்கு முன்னாடி உங்க வீட்டுல கடைக்கு அனுப்பினாங்க, என்ன வாங்க சொன்னாங்க? கடைக்கு போனதே ஞாபகம் இல்லை. சரி, போன ஞாயிற்றுக்கிழமை பால் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்ட டைமே நிறைய சாப்பிடணும் தெரியும் அப்படின்னு வாங்க. சரி, 3 நாளைக்கு முன்னாடி என்ன உடுத்தீங்க? ஒரே உடுப்பு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கொடுக்குறோம்னு சொல்லுவான், இதைத்தான் உடுத்தேன். அப்படி இல்லாம மாத்திர ஒரு ஆள் இருந்தா அவருக்கு அதே ஞாபகம் இல்லை. அப்ப 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது துல்லியமா ஞாபகம், ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இல்லை. அந்த ஆசையினால அந்த உடம்பு இயங்குது. காலையில் எழும்பணும், உசுறு விட்டுற மாதிரி கஷ்டம். என்ன செய்ய போய் காலையில் எழும்ப போக்கல, யாராவது எழுப்பாட்டினா கோவம், இன்னும் கொஞ்சம் படுக்கணுமே, விட்டுறீங்க, தூங்க விடுறீங்களே, கரைச்சல் என்று சொல்ல நீங்க என்ன செய்வீங்க, கடிச்சு கொள்ளுவீங்க. ஆனா ஒரு ட்ரிப் போற நேரம் காலையில மற்றவங்க நீங்க எழுப்பாட்டீங்க, லேட் ஆகுது இன்னைக்கு அப்படின்னு. அப்ப அன்னைக்கு உங்களை எழுப்பாட்டு விட்டது யாரு? ஏன் இன்னைக்கு மழை கொத்தவங்க எழுப்பாட்டு விட்டாரா? ஓ பெரிய பெரிய இபாதத்தை நீங்க நூறலையா போறீங்க, அதான் எழுப்பி போங்க, அப்படியா? இல்ல. அப்ப என்ன நடந்துச்சு? நிஜமாகவே நீங்கள் உங்க மனசுல ஆசை இல்லை, வெறுப்பு என்று ஒரு ஃபைல் உண்டாகுது பிரெயின்ல. விருப்பம் வெறுப்பு அப்படி இருக்கு. இந்த வெறுப்பு என்ற ஒரு ஃபைலை நீங்க வெளியே போட்டுன்னு வைங்க. நாளை என்ற நாள்ல ஸ்கூல் போகணும், அது மாதிரி ஒரு வெறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு நாள் ஃபீல் பண்றான்னு வைங்க. நாளைக்கு எழும்ப போகல அவருக்கு தலை வலிக்கும், கால் கையில முட்டைலாம் வலிக்க ஆரம்பிக்கும். இது அவர் பொய்யா சொல்றதுல நிஜமா நடக்கிறது. இவர் ட்ரை பண்ணினாலும் அந்த வலி வரும். எவ்வளவு தான் இதா இருந்தாலும் அந்த வெறுப்பு சப்கான்ஷியஸ் இருக்குது. ஆள் மனது மேல் மனது, மேல் மனதுல அந்த வெறுப்பான சித்து அதை இன்னைகளை அடைச்சு வைக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணா காலையில எழும்புற நேரம் கண்ணை திறந்து பார்க்க கஷ்டமா இருக்கு. விழிச்சு பாப்பா
ஏறாது, வலிக்கும், ஒரு மாதிரி கஷ்டம். எலும்பி ஒரு 2 மணித்தியாலத்துக்கு உணவு வாரத்துக்கு 2 மணித்தியாலம் ஆகும். அந்த அளவுக்கு முட்டு வலி, வேலை செய்யலாம், உஷார நடக்கலாம். ஆனா ட்ரிப்போ நீங்க எழும்புறது 4 மணிக்கு. மத்த நாளைக்கு நீங்க எழும்பினா குடிக்கிறதுக்கு தண்ணியை தொட்டு தொட்டு பாருங்க, கூதலாது. அந்த அளவுக்கு பல்லு வளர்க்கிற மாதிரி ஒரு பெரிய வேலை இருக்காது. பல்லு வளர்க்கணும் அவ்வளவு பெரிய வேலை. ஆனா ட்ரிப்போ அதெல்லாம் சிம்பிள். அல்லது பெருநாள் ஒரு குதிச்சாச்சு, 4:30 மணிக்கு ஃப்ரெஷ் ஆகியாச்சு. நல்லா பாருங்க, வளமையான நாட்கள் மாதிரி அந்த நாள். அப்ப ஏன் உங்களுக்கு இந்த மாற்றம்? இந்த பிரெயின்ல ஆசை என்பது உருவாகணும். அது எவ்வளவு டீப்பா உருவாகுதோ அவ்வளவு டீப்பா இந்த கண் கூர்மையாகும், இந்த காது நல்ல கேட்கும், இந்த உடம்பு காற்றல் பெறும். இது எத்தனை கிலோமீட்டர் நடக்கும் சொல்லுவாங்க. அதாவது இமயமலை ஏறினாங்க ஒரு இளைஞனும் ஒரு வயோதிபரும், 2 பேரும் இமயமலை எவரெஸ்ட் ஏறாங்க. யாரு ஏறி உச்சிக்கு போயிருப்பாங்க நினைக்கிறீங்க? ஒரு இடத்துல ஒரு இது இருக்குது, கோயில் என்ன வைங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க உளவியல் ரீதியா. அதாவது அது ஏறிட்டு போற நேரம் ஒரு இளைஞனும் ஒரு வயோதிபர், கட்டுமையான கூதல், கட்டும் கூதல் -டிகிரிக்கு வர பார்க்குது. இந்த நேரத்தில் வயோதிபர் ஏறாரு, இளைஞர் இருக்கார். நடக்க வேண்டிய வயோதிபர் இருக்கணும், இளைஞர் ஏறணும். அப்ப இவர் கத்தி கேட்டார், ஐயா பக்தரே எங்கய்யா ஏறுறீங்க? இவர் சொன்னாரா, என் மனசு மலை உச்சில தம்பி, அதனால என் உடம்பு நடக்குதுடா. அவ பின்னாடி உள்ளவன் மனசு மலை அடியில போன அவனும் நடக்கல. நிஜமா சொல்ல போனா ஒரு ஆள் சொல்ற, நான் நடந்த எனக்கு வருத்தமா இருக்குது. அவட உடம்பு நடந்திருக்குது, அவட மனசு நடந்தா அவருக்கு வருத்தம் வராது. மனசை நடக்க விட்டு உடம்ப நடப்பிச்சா ஒரு நாள் வருத்தம் வராது. மனசு ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்க அந்த இடம் எவ்வளவு தொலைவில் இருந்தா நீங்க போனா வருத்தம் வராது. உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு போகணும். நிறைய பேர் நினைக்கிறது கொழும்புல இருந்து மாவட்டத்துல வரது ரொம்ப வருத்தமானது. கொழும்புல இருந்து மாவட்டங்களுக்கு வரது ரொம்ப வருத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆனா உண்மையா எது வருத்தம் தெரியுமா? இங்க இருந்து நாம போகணும் ஒரு நாட்டுக்கு, அது ஜாலி தானே, ஜொலி தானே, வருத்தம் நினைப்பாங்க. பிளைட்ல போற என்ன எதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, நல்ல லக்ஸரி இருந்தா பிளைட் மாதிரி என்றுவாங்க. இந்த கார் சீட்டை ஒரு நாள் பிளைட் மாதிரி வராது. ஏன்னா ஆக டயர்டான பயணம் பிளைட் பயணம் தான். 35,000 அடி உயரத்தில் ஒரு மனுஷன் பறக்கிறது இருக்குதானே, நீ எந்த பெரிய சொகுசுல இருந்தாலும் அது இந்த பாடிக்கு காட்டு, இந்த பாடிக்கு அந்த வேலை காட்டு. அதனால நான் கேட்கிறேன், இங்க இருந்து இங்க ஒரு நாள் போறான், போயிட்டு வரான், வருத்தம் பண்றான், வெளிநாட்டுக்கு போய் இறங்குறான், நிஜமாக 8 மணிக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பான். அங்க இருந்து லேண்ட் பண்ணுவாங்க, இறங்கி நான் கேள்வி பாப்போம், ஃபர்ஸ்ட் தடவை போற ஒரு நாட்டுக்கு வருத்தமா இப்ப இன்னும் போலான்னு மாதிரி ஒரு எனர்ஜி அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி மெடிக்கலி நம்ம பார்த்தோம்னா பிசிக்கலி அவரோட பாடி வீக்கா இருக்கு. அவரோட பாடி வீக்கா இருக்கு. 35,000 ஃபீட்டுக்கு மேல இந்த ஃளைட் பறக்க போக எனர்ஜி அவ்வளவுக்கு ட்ராப் ஆகும். ஆனா அவர் சந்தோஷமா இருக்கிறார். அதனால அவருக்கு களைப்பு தெரியல. அதே ஃளைட்ல அவர் பழகிட்டாருன்னு வைங்க, போகணுமே, போயிட்டு வரணுமே, இந்த பஸ்ல போற மாதிரி நினைப்பா சிலவனுக்கு. அதாவது இப்ப சில ஆட்கள் இருப்பாங்க பிசினஸ் பஸ்ல போற மாதிரி, போய் இறங்குறது தான் பெரிய வேதனை. அந்த இடத்துல போய் பிசினஸ் பண்றீங்கள, இறங்குறது இருக்கு பாருங்க அவன் அப்படின்னுவான். சாப்டர் என்னன்னா எல்லாமே மனசுதான். அதனால நல்ல புரியணும், இதுல ஆசை எவ்வளவுக்கு வருவதோ அவ்வளவு தூரம் நடக்கலாம். நிறைய பேர் பார்ப்போம், இந்த ஆண்கள் இருக்கிறாங்க இல்லையா, திருமணம் முடிச்ச பிறகு நீங்க எல்லாம் திருமணம் முடிப்பீங்க தானே, அதுக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு அமையிற கணவர்மார்கள் எப்படி இருக்கிறாங்க. அதாவது பெண்கள் கொஞ்சம் அழகுபடுத்துறது கொஞ்சம் லேட் ஆகும், ஆண்கள் குயிக்க அழகாயிருமா. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பெண்ணை விட ஆண் அழகு. அதனால பெண் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளணும். இது சைக்காலஜி. அதாவது ஒரு ஆண்ட கண்ணுக்கு பெண் தான் அழகு, பெண்ட கண்ணுக்கு ஆண் தான் அழகு. ஆனா உண்மையா யார் அழகு நீங்க பாத்தீங்கன்னா ஆண் தான் அழகு. அது எப்படி? அது எந்த ஆம்பளை போய் எதுப்பா ஆம்பளை அழகா பொம்பளை அழகான்னு கேட்டா எந்த ஆம்பளை இருந்தா பொம்பளை அழகான்னு தான் சொல்லுவான்.
அது உண்மை இல்லை. பெண்ணை போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவன் ஆம்பளை அழகுன்னு சொல்லுவான்னு வைங்களேன். ஆனா ஆக்சுவலி வெளியிலிருந்து ஒரு இனம் வந்தால் அது சொல்லும் இந்த இனம் தான் அழகு. ஏன்னா உலகத்தில் அல்லாத படைப்புல ஆணுக்கு வந்து அர்ரிஜால் கவ்வாமுன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கிற ஆண்களால வச்சிருக்கிறான். ஒரு சிறப்பு அழகுல எல்லாம் ஆண்களுக்கு கொஞ்சம் அழகு கொடுத்துட்டான். நீங்க எந்த ஒரு மிருகத்தை எடுங்களேன், இந்த ஊர்ல ஜூக்கு கூட்டு போறீங்க, போனா அந்த கூட்டுல உள்ள சிங்கத்தை பாத்தீங்கன்னா விளங்கும். நீங்க ஒரு பெரிய இது அடிக்கிறாங்க இல்லையா ஜூ, பின்னால பக்கத்துல போற எல்லாம் இங்கதான் வருவாங்க. அப்ப இந்த சிங்கத்தை பார்த்தீங்கன்னா தாடி வச்சு ஒரு காம்பீரமா ஒரு சிங்கம் இருக்கு. இப்படியெல்லாம் முடி வந்து பக்கத்திலே பூனைக்குட்டி மாதிரி ஒன்று இருக்கு. தெரியாத ஒருத்தர் என்ன கேட்பாண்டா, என்ன அப்ப தாடியெல்லாம் சேவ் பண்ணி போல இந்த சிங்கத்துல பாவம் அது இல்ல பூனைக்குட்டியே கேட்பான். உண்மையா சொல்ல போனா அது பெண் சிங்கம். அது கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்குமா, அது பெண் சிங்கம் இல்லையா, அதனால ஆம்பளைக்கு வர மாதிரி வராது. அடுத்த கொஞ்சம் குட்டி போனா மயில் இருக்கும், அழகாக விரிச்சு நிற்கும், பார்க்கறதுக்கே கண்ணு கவர்ந்திருக்கும். இப்போ டைம் நல்லா போயிட்டு இல்லையா, 3:30 வரும். அப்ப அன்புக்குரியவர்களே, அதாவது ஒரு மயில் இருக்கு, அழகான ஒரு மயில், பக்கத்தில் ஒன்று இருக்கும், அதை நம்ம ஆளை வெட்டி போல அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது விரிக்கிறதுக்கு வராது, வர்றதுக்கு இருக்கணுமே. அது பொம்பளை மயில். இந்த வீட்டுல வளர்ப்பாங்க பாருங்க, சாரி கப்பி மீன் எல்லாம் வளர்ப்பாங்க. அழகான சாரியை விரிச்சுட்டு ஓடும். பசுதான் இந்த சின்ன மீன் கேட்டீங்கன்னா சாரி கப்பின்னுவாங்க. அது அப்படியே பசுதான் விரிச்சுட்டு போவோம். அதை பிடிச்சு போடுவான். என்ன ஆம்புல கருப்பா ஓடும், ஒன்றும் வாழ இருக்காது. அது பொம்புல சின்ன மீன் ஆண் மீன் டெஸ்ட் பண்ணிருக்க மாட்டான். அது தைரியமா போடுவான். உங்க ஊர்ல கோழி சேவல் இருக்கும், 100 கோழி சேர்ந்தா ஒரு சேவல் ஆகையில. காலையில எழும்பி ஒரு சேவல் கூக்குன்னு ஊருக்கு அழகா காம்பீரமா நிற்கும். சேவல் கூது பாத்தியா, 100 கோழி சேர்ந்தா கக்க கக்க கக்கன்னு தான் சவுண்ட் விடலாம். அது கண்டால சவுண்ட் வராது. ஏனென்றா ஆணுக்கு ஒரு அழகா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பெண்ணுக்கு இன்னைக்கு ஏன் அவங்க பெண்கள் கூட சொல்லுவாங்க, ஆம்பளை அழகில்லைன்னு சில பெண்கள் அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஆம்பளை இல்லையே, அவனுக்கு வார முடியல அழகான முடி இந்த முடிதான், இதை ஃபுல்லா எடுக்கிறது அவனுக்கு அழகுன்னு நினைக்கிறான். ஆம்பளை நினைக்கிறேன் பொம்பளை மாதிரி இருக்கணும், அப்ப ஆம்பளை அழகா இருப்பானா, பொம்பளை நினைக்கிறேன் ஆம்பளை மாதிரி இருக்கணும். அவன் ட்ரை பண்ணா அவனுக்கு இந்த முடி வருவதில்லை, இவன் ட்ரை பண்ண அந்த முடி எடுத்துட்டான். சாப்டர் என்னன்னா உண்மையான விஷயம், ஆண்கள் அழகு. இப்ப அதனால பெண்கள் உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலி அவங்க அறியாமலே அந்த அழகை மேம்படுத்துறதுக்கு பெண்கள் நிறைய அழகு சாதனம் போடுவாங்க. ஆம்பளை அந்த மாதிரி 150 கிரீம் பூச மாட்டாங்க. அதை பூசி இதை செஞ்சு அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி ஒரு ஆம்பளை ஒழுங்கா இருந்தா அது ஒன்றுமே தேவையில்லை. இன்னைக்குள்ள சில ஆம்பளை நிறைய பூசுறாங்க. ஏன்னா இதை எடுத்து போறவன் எவ்வளவு பூசினாலும் பொம்பளா பாக்குறாங்க தானே, நிறைய பூசுவாங்க. அதனால இப்ப நீங்க கவனமா பாருங்க, ஒரு பெண் உடுக்கிறதுக்கு டைம் எடுப்பாங்க. ஒரு ஆண் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவான் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் இப்படித்தான், அவனுக்கு நின்றா கால் வலிக்கும். இதே ஒரு ஆம்பளை இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் கல் உருவ வைப்பாங்க காலு. அந்த நேரத்துல நிறைய பேர் நாங்க பார்த்திருக்கிறோம், பஸ்ல நிற்பாங்க. அவரோட மனசே இல்லையா, மனசு வரக்காட்டு நிற்கிறார், மனசு பஸ்ல வந்து கொண்டிருக்கிறது போல. எவ்வளவு நேரம் ஒரு அவர் நின்றுப்பாரு. வந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி கால் வலிக்குதா, கால் வலியா, ஒரு வழியும் இல்லை அவருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு வைஃப் கேட்பா, ஒரு எஸ்எம்எஸ் அனுப்ப மாட்டீங்களா, சாப்பிட்டீங்களா இல்லையான்னு. அது நெசுக்கணுமே குத்தோன்னு வருவாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி ராத்திரி தூக்கமே இல்லை, அது நெசுக்கிறதே தான் வேலை. தின்னுட்டீங்களா, தூங்குற டைம்ல தூங்காம உங்களுக்காக பார்ப்பான். அப்ப என்ன இதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கையில போன் இருக்கு, காது வலிக்கவே வலிக்காது, காது சூடாவாது, அந்த அளவுக்கு பேசுவான். ஏன்னா கோல் வராட்டி தான் கோவம் வரும். கல்யாணத்துக்கு பின்னாடி போன்ல பொண்டாட்டி பேசினா டேஞ்சர்னு போட்டிருப்பான், எடுக்க கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி மை பியூட்டி குவீன் போட்டிருப்பான், கல்யாணத்துக்கு போய் டேஞ்சர் எடுக்கவே கூடாது. இல்ல ராங் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பான், எது வந்தா ராங் நம்பர் போல சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஏது அதுக்கு பிறகு பேசுவது அரட்டியா இருக்குது, அதுக்கு முன்னாடி பேசுவது என்ன அப்ப ஆசை இருந்துச்சு, இப்ப ஆசை இல்லை. மனிதன் இயக்கணும், ஆசை இருக்கணும், ஆசை இல்லாட்டி படிக்க.
அப்ப ஃபர்ஸ்ட்க்கு நீங்க ஆசைன்ற பேஸ்மெண்ட்டை போடாட்டி நீங்க எவ்வளவு பெரிய புக்கை வச்சுட்டு இருந்தாலும் நீங்க முன்னேற மாட்டீங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு குறுகிய நேரம் தான் இருக்குது, அதனால ஒரு சில சாப்டர் உங்க முன்னுக்கு வைக்கிறேன். அன்புக்குரியவங்களே, அடிப்படை ஃபர்ஸ்ட்க்கு இந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க வளர்க்க வேண்டியது ஆசை. எந்த இடத்துக்கு போகணும்? இன்ஷா அல்லாஹ் போகலாம், அதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. எந்த ஒரு இடத்துக்கு உங்களுக்கு போகலாம். அந்த ஆசையை நீங்க ஒழுங்கா போட்டுக்கொண்டீங்க. எப்படி ஆசையை போறது? அதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. நான் இப்படி ஆகணும்னு நினைச்சா ஆசை வந்துருமா? அப்படி இல்லை. சில ஆசைகள் இயல்புலேயே வரும், சில ஆசைகள் நாம் உருவாக்குறோம். எவ்வளவு டீப் பவரால் அந்த ஆசை உருவாக்குறாரோ அவ்வளவுக்கு அந்த இடத்துக்கு போகலாம். ஏப்ரஹாம் லிங்கன் ஒரு ஏழை ஃபேமிலியில பிறந்தார். ஏப்ரஹாம் லிங்கன் ஏழை ஃபேமிலியில பிறந்துட்டு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆகிறான்னா எப்படின்னு தெரியுமா? அவனுடைய சுயசரிதையை வாசி பாருங்க, நிறைய இருக்குது. ஏப்ரஹாம் லிங்கன் தன் மகனுக்கு எழுதின கடிதங்கள், அவனுடைய சுயசரிதை நிறைய இருக்குது. ஒரு ஆரம்ப காலத்துல அவனோட வீட்டுல சாப்பிட்டு இருக்கிற நேரம் அவனோட அக்காமார்கள்லாம் இருக்கிறாங்க. சாப்பிடுற நேரம் கை கால் ஒரு டைம்ல ஒவ்வொரு ஆள் பேசுறாங்க. ஓ ஆம்பிஷன் என்ன, ஓ ஆம்பிஷன் என்ன? இவர் ஏப்ரஹாம் லிங்கன் கேட்கிறாங்க, அக்கா ஓ ஆம்பிஷன் என்ன? அவன் சொல்றான், இந்த நாட்டு ஜனாதிபதி. அவங்க வந்த சிரிப்புல கை கழுவிட்டு இருந்த கோப்பைய அப்படியே தூக்கி ஆட்டி முகத்துல தண்ணி. அவங்க வந்த சிரிப்பும் அந்த இதுவும் நடக்கிறத சொல்லு அப்படின்னா இதுதான் உண்மை. அவன் சுயசரிதை நீங்க வாட்சிங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான கதை சொல்லுவான். ஏப்ரஹாம் லிங்கன் 19வது ஜனாதிபதி அமெரிக்கா. எப்படிப்பா ஜனாதிபதி ஆயிரம் கேட்ட தாடியை காட்டுவான். இதுதான் என்ன அந்த காம்பீரத்தை உண்டாக்கி சென்றோம். வாட்சி பாருங்க. அப்ப ஏப்ரஹாம் லிங்கன் எத்தனை தடவை தோத்தான்? ரணிலை விட மோசம். அவ்வளவு தோத்துட்டு தான் அங்க வந்தான். அப்ப அந்த அளவுக்கு தோத்துட்டு அப்படி வந்தானே எப்படி? ஒரு ஏழை ஃபேமிலியில வந்தவன் இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு எப்படி போனான்? யோசிச்சு பாருங்க. அவனோட ஆசை, டீப்பா இருந்த ஆசை. அமெரிக்காவில் எல்லாமே வெள்ளையர்களுக்கு தான். கருப்பரை கண்டா காரி துப்புவான். அதுவும் கருப்பர்களே அலாதியான கருப்பு கரிசட்டி மாதிரி ஒபாமா. அத மாதிரி ஒருத்தருக்கு அவனுக்கு கீழே வருது என்பது லேசி இல்லை. எங்க மாதிரி நாட்டிலே வெள்ளையும் கருப்பும் ஜாதி பேதம் பார்க்கிறாங்க. அங்க எங்களை மாதிரி பெயிண்ட் அடிச்சு போட்டு ஒயிட் ஹவுஸ் பேர் வச்சாவன். இது வெள்ளையர் மாளிகை, வெள்ளையர்களுக்கு மட்டும் சொந்தம் வெள்ளை மாளிகைன்றா. மாளிகையே வெள்ளை, அதுல உள்ள ஒபாமா கருப்பு. அதுக்கு பேரே ஒயிட் ஹவுஸ், அது உள்ள ஒரு பிளாக். என்ன காரணம்? ஒபாமாவோட லட்சியம் அந்த இடத்துக்கு வரணும். அவனோட ஆசை டீப். அமெரிக்காவில் கோடிக்கணக்கான மக்கள், எத்தனை மக்கள் அந்த ஆசையை வச்சாங்களோ அதுல யாரு டீப்பான ஆசை வச்சிருக்கிறாங்க அவர் அந்த புத்தகத்துக்கு வருவார். இதுதான் உலக இயல்பு. இது நானும் சொல்லல, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்றான். ஒரு மனுஷன் பிராணம்ல போறான், ஒரு மனுஷன் ஃளைட்ல போறான், ஒரு மனுஷன் கார்ல போறான், ஒரு மனுஷன் புஷ் சைக்கிள்ல போறான். இதுக்கு என்ன ரீசன்? நீங்க சூரா கஹ்ஃப்ல, சூரா ஹூத் அல்லது கஹ்ஃப் நீங்க போய் அல்லாஹ்வை கேட்டா 15வது வசனம், 11வது அத்தியாயம் 15 இல்ல 18 15 நீங்க போய் பாருங்க. 15 16 குள்ள இருக்கலாம், ஞாபகத்துல சொல்றேன். அதாவது அல்லாஹ் சொல்றான், ஒரு இடத்துக்கு நீ போகணும்னா நீ அறாது அதை நாடணும், நினைக்கணும். அப்படி நினைக்கிற நேரம் அதுக்கு நீ கஷ்டப்படணும். அப்ப அல்லாஹ் அந்த வழி உனக்கு திறந்து தரும். அப்ப பயோடேட்டா பார்க்க மாட்டோம் நீ முஸ்லீமா காஃபிரா. இது உலகத்துல உங்களுக்கு பிராணத்தாரத்துக்கு நீங்க முஸ்லீம் காஃபிரா இல்ல. உலகத்துல எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவுக்கு உலகத்துக்கு பெருபேர் தரதா அல்லாஹ் சொல்லிட்டான். மறுமைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ மறுமையில பெருபேர் கிடைக்கும். உலகத்துக்கு மறுமைக்கு சேர்த்து கஷ்டப்பட்டா 2 கிடைக்கும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அவ்வளவுதான். சோ இந்த உலகத்துக்கு ஒரு காஃபிர் கஷ்டப்படுறான், அவனுக்கு பிராணம் கிடைக்கும். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். இவன் கஷ்டமே படல, கொடுக்க மாட்டான். அப்ப நல்லா பாருங்க, அல்லாஹ் நீதமானவன். அவன் சொல்ற இந்த உலகத்துல எவன் கஷ்டப்படுறானோ அவனுக்கு அது கிடைக்கும். மூளையால கஷ்டப்படுறான், அவன் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறான். நம்ம கஷ்டமே படல, அதனால கண்டுபிடிக்கல. அல்லாஹ் அங்க நசீபாக்க. சோ அதனால நல்லா பாருங்க அன்புக்குரியவங்களே, உங்க பிரெயினை அந்த அளவுக்கு ஒழுங்கான முறையில் வடிவமைக்கணும். இந்த ஆசையை டீப்பா உண்டாக்கணும். சிம்பிளான மெத்தட் சொல்லி தரணும். ஒழுங்கா ஒரு அடுத்த நிறைய ஆசைகள் உருவாக்குறோம் ஒவ்வொரு ஸ்டைல்ல. இப்போ நாங்க போறது அட்வான்ஸ் லெவலோட அடுத்த படிப்பு, அதுக்கு அங்கால உள்ள படிப்பு. முதல் விஷயம், உங்களை பத்தி நீங்க ஒரு அறிவாளியாக நினைக்கிறேன். எப்பயுமே 4 பேர் முன்னாடி உங்களை நீங்க கேவலப்படுத்தக்கூடாது. ஒரு சபையில இருந்து முன்னுக்கு வாங்க, வந்து பேசுங்க.
வாங்க யாராவது தரலாம் வந்து பேசுங்க. ஏன் முடிஞ்சு பாக்குறீங்க? வந்து பேசுங்க. சிரிக்கிறீங்க. வாங்கன்னு கூப்பிட்டாலும் வாரத்துக்கு ரெடி இல்லை. சில பேர் நீ முன்னே போங்க அர்த்தம் தர்றது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இதுக்கு லாயக்காக ஒன்றுக்கு ஒரு நாள் என்னைய கூப்பிடுறீங்களா அன்னைக்கு அந்த இடத்துல நான் லாயக்கு இல்லை. அதுதான் அந்த பிரெயின் வந்து சிரிக்கிறது. நான் அதுக்கு சரி வர மாட்டேன். சில பேர் பயந்து பார்க்கறது. இன்னும் கூப்பிட்டா முடிஞ்சு போச்சு லட்சணம் விளங்குது. ஏன்? இந்த மூளை உங்களை கவனமா பார்க்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரெயின் லெவல் ஒரு இடத்துக்கு தைரியமா நீங்க எழுப்பி போறது உங்க காலால இல்ல பிரெயின் ஆகும். புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் தான் கால் இருக்கு. அதுக்காக எல்லாரும் போலாமா? நடுக்கும் சில பேருக்கு இன்னும் எவ்வளவு தெளிவாத்தரமா பொடி பில்டர் மாதிரி நிக்கிற நடுக்கிற அந்த பிரெயின் நடுங்குது. அதனால கால் நடுங்குது. ஆக்சுவலி அந்த மாதிரி நம்ம போகணும்னு இந்த பிரெயின் நல்லா இருக்கு. எப்படி ஒரு இடத்துக்கு நாம போவோம்? இந்த பிரெயின் இன்டெலிஜென்ட்டா இருந்தா எந்த பயமும் வராது. பிரெயின் பேலன்ஸ் பண்ணி பாக்கு. போனா பிரச்சனை இல்லை. அதுக்கு முதல்ல பிரெயின் என்ன பார்க்கணும்? தன்னை பார்க்க. உங்களோட பேச்சு எல்லாமே உங்களோட மூளை உங்களைய பார்க்கிற வியூல. நல்லா பாருங்க. நீங்க ஒரு அசிங்கமான ட்ரெஸ்ல ஊத்தையா நாத்தமா இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வார வேர்ட்ஸ் உங்களோட வொக்காபுலரி உங்களோட லாங்குவேஜ் நீங்க பாத்தீங்கன்னா சரி டர்ட்டியா இருக்கு, சரி அசிங்கமா இருக்கு. வேர்ல்ட்ல ரெண்டு பகுதிக்கு நாங்க மக்களை போயிருக்கோம். வேர்ல்ட்ல வேணாம், ஸ்ரீலங்கால லோ கிளாஸ் பீப்புள், ரொம்ப கீழ்மட்டமான கீழ் ஜாதின்னு சொல்லுவோம். மேல் ஜாதி. நான் வந்து ஜாதி பிரிக்கிறது நிறத்துல இல்லை, அவங்களோட பண்புல. பண்புல மனிதர்களை பிரிக்கலாம். இந்த உயர் ஜாதின்னு சொல்லுவோம் பாருங்க பண்புல. இந்த கீழ் ஜாதினா முடுக்க இருப்பாங்க, அசிங்கமா இருப்பாங்க, நாட்டமா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தூசணம் கலந்துருக்கு. நல்ல பஷா இருப்பாங்க, நல்லா உடுப்பாங்க. அவங்களோட வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கைண்ட்னஸ். பாபா, டான் ராஜா, கம் ஹியர். இவங்க மூதை மூதை பெற்றெடுத்தனால இப்படிதான். ஏன் இது என்னாச்சு? இவங்க ரெண்டு பேரும் மனுஷர்கள். உங்களுக்கு அப்படித்தான். நீங்க வீட்டுல இருக்கீங்க, வேர்வை நாத்தம், ஒரே 2 நாளைக்கு ஒரு உடுப்பு கொடுத்தாச்சு. உங்க பிரெயின் பாக்கு சுத்த வேஸ்ட் போல இவரே. உடனே எப்படி பேச தெரியும் உங்க மூளை? சோத்து பானே தாரீங்களா இல்லையா? ஸ்டோர் பண்ணாங்க. எவ்வளவு நேரம் பபடம் கேட்கிறேன், கத்துவா. இப்ப நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி ஹை கிளாஸ் ஹில்டன் ஹோட்டலுக்கு போயிட்டீங்க. எவ்வளவு ரைஸ் இல்லன்னா சப்பாத்து சொல்லுவீங்களா? இல்ல. என்ன சொல்லுவீங்கடா? ஹோட்டலுக்கு போய் சிக்கன் சிக்கன் கூட வெளியே வர சிக்கன் தான் கேட்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். இட் வில் பி ஹாட். யா, கொஞ்சம் ஹாட். வீட்ல என்ன இந்த மாதிரி சூடு துணியா அழிய போக தெரியாது. கத்து ரொம்பமா கூடாங்க போயிட்டு ஹாட்டா இருக்கு இல்லையா? ஹாட்டா இருக்குதா? அந்த அளவுக்கு ஸ்லோவாக பொஷாக பேசுவார். அதுக்கு ரீசன் என்ன? அவங்களோட பிரெயின் முதல்ல அவரை பார்த்தது. நான் உங்களுக்கு முன்னாடி பேசுறேன். நான் இப்போ பிளான் பண்ணிட்டு வந்தா பேசுறது இல்ல. நான் உங்களுக்கு முன்னாடி பேச போகல. நான் இப்போ ஒரு லெக்சர் செய்யறேன்னு நினைப்பேன். நினைச்சா அதுக்குரிய வேர்ட்ஸ் வெளியே வரும். இதே போய் என்ன பொண்டாடி முன்னாடி நிக்கிற நேரத்தில் எனக்கு இப்படியா வரும்? இல்ல. என்ன நீங்க எனக்கு லெக்சர் பண்றீங்கன்னு கேட்பா. அவன் அப்படி பேச போகல. என் மனைவி ஆட்டோமேட்டிக்கலி பிரெயின் சேஞ்ச் ஆகும். அந்த கன்செப்ட். இப்போ நான் மனைவி ஜனாதிபதி வராரு. அவர் சபையில் பேசும்போது எப்படி பேசுவார்? சபைக்கு மாதிரி பேசுவார். வீட்டுக்கு போன எப்படி பேசுவார்? வீட்டுக்கு நேரம் பேசுவார். சபையில் பேசுற மாதிரி போய் வீட்டுல பேசுற முடிஞ்சு போச்சு கதை. அவர் போய் ஒரு பெரிய மேடையில் பேசினா மேராட்டே ஜனதா ஆர்த்திக பிராஸ்த தீரா பேசுறாங்கன்னா எவ்வளவு பிள்ளைங்க கத்துவார். கொண்டாடி முன்னாடியே பசிக்குது. மாட்ட ஆகாரம் கீழ்பட்ட அவசியம் வாஹார கடிதா சூதா இல்லாசிட்டு வேண்டா அவர் சொல்லுவா சிறாந்தி செருப்பு பீமெண்ட். அது என்னன்னு கேட்பா. அது ஏன்? அது நானே போய் உங்களோட பேசுற மாதிரி மனைவி முன்னாடி பேசலாம். எனக்கு நன்றாக பசிக்கிறது, புசிக்க வேண்டும். எங்கேயாம உணவு தட்டு நீட்டமா நீட்டு ஒன்னாலும் ஒரு லூஸ் கேஸ் போறேன்னு சாப்டர் என்ன? அந்த இடத்துல போய் நான் பேசுற நேரம் என் பிரெயின் அந்த இடத்தை நல்லா பாக்குது. நாங்க நாக்க மடிக்கலையே, நாங்க பேச ஒரு கொஞ்சம் இருங்க, மேடையில் பேசுவாங்க நாக்கு கொஞ்சம் இருங்க அப்படி நாங்க செட் பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்லி தனிய வாவோட பேச போகல. எங்கே ஐயா வந்தீர்கள்? அவர்கள் வீட்டை தேடி வந்தீர்கள். உங்களுக்கு நன்றிகள் பல கோடி உத்தாகட்டும். அவன் பாப்பா ஒன்னா நம்பர் ரூல்ஸ் விட்டு போயிருக்கிறான். ஐ எம் வெரி சாரி அப்படின்னு பேசுவான். சாப்டர் என்ன? ஒரு வீட்டுக்கு வந்தா உட்காருங்க அப்படியே பேசுவோம். ஏது இது பிரெயின் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ எவ்ரி டைம் இந்த 6 மந்த்துக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை புக். அது எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி
மீட் அட்ரஸ் பண்ணுங்க. உங்களை கண்ணாடி முன்னாடி பாருங்க, நீங்க ஸ்மார்ட்டா இருக்கிறதான்னு பாருங்க. உங்களுக்கே உங்களை பார்த்த ஒரு பொறாமை வருதான்னு பாருங்க. அதுக்கு அர்த்தம் வந்து பியூட்டி கண்டெஸ்ட்டுக்கு நீங்க போக போறீங்க இல்ல, இதுதான் உங்க பிரெயினை ஃபர்ஸ்ட் அவங்களோட லெவலை தூக்கி வைக்க போகுது. உங்களுக்கு சில தேவைகள் உண்டாக்க போகுது. உங்களுக்கு என்ன வேணும் என்ன இந்த பிரெயின்ல நாங்க இப்ப உண்டாக்க போறது அடிக்ஷன் என்ற ஒரு ஃபைல். இது ஆக டேஞ்சரான ஃபைல். மனுஷன் லைஃப் முன்னேற்றலாம் கீழே கொண்டு போறாங்க. இது உண்டாக்குறதுக்கு முதல்ல இமேஜ் கிரியேஷன் தேவை. அடிக்ஷன் எனக்கு தெரியுமா, பிரெயினா ஒன்றுக்குள்ள அடிக்ட் ஆகுறது. அடிக்ட் ஆக்கினா அவ்வளவுதான், அந்த பிரெயினுக்கு கஷ்ட நஷ்டம் ஒண்ணு வாங்க. அது எப்படியும் அந்த அடிக்ட செஞ்சா, உதாரணத்துக்கு அந்த அடிக்ஷன் ராங் உண்டாக்கிறவங்க அல்லது சில மருந்தால் உண்டாக்கலாம். இந்த பிரெயின் செல்ஸ்ல அந்த அடிக்ஷன் உண்டாக்குறது ஹெரோயினுக்கு ஏற்பு, ஆல்கஹாலுக்கு ஏற்பு. இது போய் இந்த பிரெயின் செல்ஸ்ல அந்த அடிக்ஷன் உண்டாகும். நாங்க அடிக்ஷன் உண்டாக்குறது லைஃப் முன்னேற்ற. இது கெமிக்கலி இந்த பிரெயின்ல கொண்டு போய் அடிக்ஷன் உண்டாக்கலாம். பாருங்க, இந்த ஹெரோயின் எவ்வளவு தெரியுமா, ஒரு கிராம் 1200 rupees. கொழும்புல நாங்க ஒரு சின்ன ஒரு அறிக்கை எடுத்தோம், ஆய்வு எடுத்தோம். அதாவது ஒரு நாளைக்கு 4, 5 அல்லது 5 ஹெரோயின் கிராம்ஸ் ஒரு தூள்காரர் யூஸ் பண்றாரு. ஹெரோயின் யூஸ் பண்றாங்க, குடுக்குடுன்றாங்க தூள். அதான் ஒன்று 4 அல்லது 5, இதுக்கு சொல்லுவாங்க 5 ஷாட் அல்லது 4 ஷாட். மார்னிங் மட்டும் ஒரு கிராம் ஹெரோயின் எடுத்தா அவனுக்கு ஏலாம். ஹெரோயின் யூஸ் பண்ணாட்டி வேகமா நடப்பா, சக்தி வரும், கஷ்டப்படுவாங்க, உடம்பெல்லாம் வருத்தம் வரும். அதனால ஹெரோயின் அந்த டைம் டு டைம் கேப்புக்கு எடுக்கணும். 1200 rupees. ஒரு நாளைக்கு 6000 கிளம்புல ஹெரோயினுக்காக வேண்டி ஒரு குடுக்காரர் செலவழிக்கிறார். வல்லாஹி நான் போய் சொல்லுவேன். அல்லது 4800 rupees, 4800 ரூபாய் 4 ஷாட். சரி, நோ ப்ராப்ளம். 1200 ஒரு ஷாட் தான் எடுப்போமே, ஒரு ஷாட் 1200. அவரோட மந்த்லி அவர் எவ்வளவு earn பண்ணணும்? 36000. ஹெரோயினுக்கு சண்டேஸ்ல போயடேலாம் இல்ல, எதனால சம்பாதிக்கணும்? சோ 40000 நியர்லி அவர் earn பண்ணணும். ஒரு ஷாட் ஒரு கிராம் யூஸ் பண்ணணும். ஆனா சல்லி இல்லன்னு ஹெரோயின் யூஸ் பண்ணாத யாராவது பாத்தீங்களா? ஹெரோயின் டிமாண்ட் ஹெரோயின் கிடைக்கலன்னு கஷ்டப்படுறவங்க பாத்தீங்க. எப்படி பிரெயின்ல உள்ள அடிக்ஷன், அவன் அடிக்ட் ஆகுறான், கெமிக்கலி அடிக்ஷன் நடக்குது. நடந்த உடனே அவனுக்கு 1200 நத்திங் ஹெரோயின் கிடைக்கிறது. 150 rupees ஸ்ரீலங்கா இன்ட்ரோடியூசிங் பிரைஸ். இன்ட்ரோடியூஸ் பண்ண போது 150 rupees. அது மாதிரி விலை கூடுன எதுவும் இருக்காது. 1200 இன்னைக்கு முதல்ல காது கிட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களே, சின்ன ஒரு இதோண்டு கண்டிருப்பீங்க, கரண்டி மாதிரி சின்ன காது கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒன்றுதான் ஒரு கிராம். என்ன அதை எடுத்து போட்ட ஒரு கிராம் அவ்வளவு கொஞ்சம். யோசிச்சு பாருங்க, இந்த அடிக்ஷன் அவங்களுக்கு பவர்ஃபுல்லி போற நேரம். சும்மா யோசிங்க, 2 ஷாட் 1 lakh சம்பாதிக்கிறாங்க. ஒரு குடுக்காரு கூட சம்பாதிக்கிறாங்களா? எனக்கு தெரியும் 2 lakhs சம்பாதிக்கிறவங்க தான் கொழும்புல இருக்கிறாங்க. 2 lakhs ஒரு நாளைக்கு நியர்லி 6000 7000 அவங்க ஹிட் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, அடிச்சவங்க கூட இவ்வளவு சம்பாதிக்கிறது. அடிக்ஷன். அதுக்கு போகும்போது உனக்கு வருத்தம் வழங்காது. நைட்டு வேலை செய்வான், எவ்வளவு வேலை செய்வான். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப ஹலாலான வகையில நாங்க அடிக்ஷன் உண்டாக்குறோம். சோ நம்பர் 1, உங்களை பத்தி நீங்க ஃபீல் பண்ணணும். மேக்ஸிமம் சுத்தமா இருங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, ஒழுங்கா இருங்க. சுத்தம் தான் முக்கியம். உங்களை முன்னேற்றது சுத்தம். வேர்ல்ட்ல மனிதர்கள் முன்னேறினாங்க, சில மனிதர்கள் கீழே வைக்கிறாங்க. ரீசன் அவருக்கு சுத்தம் இருக்கு, இவருக்கு சுத்தம் இல்லை. உண்மையாக வேர்ல்ட்ல 2 நாடுகளை பிரிக்கலாம். என்ன நாடு? வறுமை கோட்டுக்கு கீழே நாடு, பணக்கார நாடு. படிச்சவங்க உள்ள நாடு, படிக்காதவங்க உள்ள நாடு. இதை 2ஐயும் பிரிக்கலாம். வேர்ல்ட்ல ரொம்ப பசுமையான பூமி ஆப்பிரிக்கா கண்டினென்ட்ல இருக்கு. நீளமான நதியோட கண்டினென்ட் எது? கண்டம் எது? ஆப்பிரிக்கா கண்டினென்ட். பச்சை பசேல்ன்ற பூமி ஆப்பிரிக்கா. தங்கம் நிறைய உள்ள பூமி கானால தான் தங்கம், ஆப்பிரிக்கா கண்டினென்ட். ஆப்பிரிக்கால யார் இருக்கிறது? காபிரியர்கள் இருக்கிறார். அவங்க என்ன சாப்பிடுவாங்க? மனித இறைச்சியை சாப்பிடுவாங்க. அவங்க முன்னேற இன்னும் காட்டுவாசிகள். வறுமை கோட்டை கீழே
இவ்வளவு பச்சை பசேல் என்ற பூமி, நீல நதி ஓடுது, இவ்வளவு வெள்ளம் இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆப்பிரிக்கா கண்ட்ரி வேர்ல்ட் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா லோ கிளாஸ் பீப்புள். வேர்ல்ட்ல பயங்கரமான பூமி எது? நிறைய பூமி இருக்கு. ஒரு பூமி ஜப்பான். அங்க என்னப்பா இருக்குது? பச்சை பசேல் என்ற பூமி, நீல நதியா? இல்ல, நெருப்பு மலை இருக்குது. எப்ப சுனாமி அடிக்கும்னு தெரியாது, எப்ப பூமி கொடுக்க வரும்னு தெரியாது. வேர்ல்ட்ல உள்ள இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எங்க இருக்கிறாங்கன்னா ஜப்பான். எப்ப பார்த்தாலும் லாவா வரும், நெருப்பு மலை வெடிச்சு வீடுகள்லாம் நம்ம வாரத்துக்கு போட்டு ஷொக்கப் சோப்பர் போட்ட மாதிரி வீடுகளுக்கு ஷொக்கப் சோப்பர் போட்டுக்கிறாங்க. அது அந்த வீடுகள் பூமி கொடுக்க வரக்கூட வீடு சேர்த்தா செய்யும். இப்படி இருக்கிற ஜப்பான்ல போனீங்கன்னா ஸ்ரீலங்கால மெயின் இன்வெஸ்டர்ஸ் அந்த விமானம் வச்சு ஓட்டுறாங்க. 2017 சுனாமி நடந்துச்சு ஜப்பான்ல. லங்காதீப பேப்பர் சொல்லுது, அங்கிருந்து விமானத்துல ஸ்ரீலங்காவை சேர்ந்தவரால் அவருடைய விமானத்தில் வந்தாரு. இங்க உள்ளவனுக்கு அந்த விமானம் இருக்குது, இங்க உள்ள கிரிக்கெட்டர்ஸ்க்கு அந்த கப்பல் இருக்குது. அட போல பயங்கரமான பூமியில போய் எல்லாம் ஏன் சேர்ந்துக்கிறீங்க? ஆப்பிரிக்கால போய் சேர வேண்டியதுதானே. ஜப்பான்ல சுத்தம் இருக்குது, அங்கதான் டிஃபரெண்ட். ஜப்பானீஸ்ல போய் கேட்டீங்கன்னா அணுகுண்டு போட்டு ஜப்பான் அழிச்சாங்க. ஹிரோஷிமா, நாகசாகி தலைநகரங்கள் அழிஞ்சிச்சு. இப்ப ஜப்பானை எழுப்பணும். அவங்க 5 சித்தாந்தங்கள் இருந்தாங்க. செய்தி சைத்தோ சைசோ சுக்கேன்னுவோம். ஒரு ஜப்பானீஸ்ல போனோம், தெரியா அப்படின்னு நாம கேட்போம். செய்தி சைத்தோ சைசோ சைக்கோ சுக்கே. செய்தி சாட் தேவையில்லாத தூக்கி வீசி. அதோட ஃபர்ஸ்ட் சித்தாந்தம். நீ முன்னேறதுக்கு என்ன காரணம் கேட்டா சொல்லுவான், தேவையில்லாத தூக்கி வீசி. எங்கள்கிட்ட நிறைய பாத்தீங்கன்னா எப்பயோ சாப்பிட்டு ஒரு சாக்லேட் தாள் அது இன்னும் புக்குக்குள்ள இருக்கு. பாலை குடிச்சு போட்டு பால் பக்கெட்ட ஞாபக சின்னத்துக்கு பேக்குள்ள போட்டு மொச்ச நாத்தாடி அப்படியெல்லாம் இருக்கு. வீட்டுல பாத்தீங்கன்னா எங்கர் வாங்கிட்டாங்கன்னா கார்ட்போர்டை வீசுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு காத்தடிக்கு சரி உதவுந்தாங்கன்னு சொல்லி போட்டு மெத்த கடையில போட்டு வைப்பாங்க. மெத்தையை தூக்கி பார்த்தா 100 ஏக்கர் கார்ட்போர்ட் இருக்கு. அதுல கரையான் வந்து மெத்தையை சேர்ந்து அழைச்சிடும். ஒரு ஏதாவது ஒரு ட்ரின் எடுத்துட்டாங்கன்னா அதை சாப்பிட்டுருவாங்க. பிஸ்கட் டின்ன வீசுறதுக்கு அவங்களுக்கு அப்செட். அதை டின்ன வச்சிருப்பாங்க, அதுவா கரை பிடிச்சு அப்படியே அவனுக்கு வெட்டி பிட்டகாசம் அடிக்கிற அளவுக்கு வரும். சோ முன்னேறமா தேவையா? தேவை எதுக்கு தேவை? அந்த டைம்ல தேவை, இல்லாட்டி வீசல். அது சேர்க்க கூடாது, சேர்த்தா நீ ஏழை ஆகுவாய். அதான் ஜப்பானீஸ் கருத்து. அது தேவை. நீங்க போய் பாருங்க, ஒரு பணக்கார வீடு, ஏழை வீடு. பணக்கார வீடுகள்ல ஜப்பான் வீடுகள்லாம் அப்படி நிறைய போட்டிருக்க மாட்டாங்க. அங்கிட்டு நிறைய ஸ்பேஸ் சும்மா இருக்கு. எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு தேவையான ஐட்டம் இருக்கு, எதுவும் மடிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ரொம்ப சிவிலைஸ் இல்லாத ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா தகரத்தால கூரை போட்டு கூரைக்கு மேல நாள் ஐட்டம் கூரையில தொங்குங்க. போல கம்பி தலைக்கு போடும். அதுல அந்த பேக் இந்த பேக் அது இது எல்லாம் கொளி வச்சிருப்பாங்க. ஏன் அது? அவங்க டெவலப் ஆகாததுக்கு மெயின் ரீசன் அவங்க தேவையானது வீசல். செட் ஆன், செட் இன் ஆர்டர். எதை ஆர்டர் பண்ணி வைக்கணும். எப்படி உங்க கிச்சன்ல போய் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்களோ அத மாதிரி வைக்கணும். எதை? சைஸோ ஷைன். மூணாவது எல்லாம் ஷைன் ஆகும். யோசிச்சு பாருங்க, ஜப்பான் முன்னேறதுக்கு நம்ம 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். 3மே சுத்தம் தான். அடி சுத்தமா ஒரு நாடு பணக்காரனாக்குது. நான் கேட்கிறேன், நீல நதி அங்க இருக்கு, பச்சை பசேன்ற பூமியா? லாவா பணக்காரனாக்குச்சு? சுனாமியா? நெருப்பு மலையா? அதனாலதான் இஸ்லாம் எல்லாத்தையும் போட்டு போட்டு ஈமான் தான் இஸ்லாத்தை உச்சகட்டம். ஈமானை விட ஒன்று இல்லை. ஈமான ரசூலுல்லாஹ் 50-50 பிரிக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்ததே ஈமானை கொடுக்க, அதை சொல்ல. ஈமான் இல்லாட்டி எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவ்வளவு முக்கியமான ஒரு சாப்டர் ஈமான். ஈமான்னா மூமினுக்கு தேவையான அடிப்படை பண்பு. அந்த ஈமான்ல 50 எல்லாம் சுத்தமா. ஒரு பல்லே வளர்க்கல, உன் ஈமான்ல பாதி காரிப்போம். நீ அவ்வளவு ஊத்தி விட்டுருக்கிற, ஈமான்ல பாதி அநியாயம். அத்தூர சத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானில் பாதி. இன்றையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க ரெடி பண்ண போறீங்க. 6 மந்த்ல நீங்க இன்னொரு 4 மந்த்ல 3-4 மந்த்ல நீங்க ஆரம்பிச்சிருங்க அடுத்த கட்டத்துக்கு. அதுக்கு இப்ப நீங்க உங்களை பிளான் பண்ண போறீங்க. எப்பயும் வாஷ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாலைவனத்துல வந்த மார்க் மிஸ்ரா. பாலைவனத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு? மாவனல மாதிரியா? 5 வேரமும் புது எடுக்கணும். அது என்னப்பா சும்மா மூஞ்ச மட்டும் கழுவிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். வாயையும் கழுவி மூக்கையும் கழுவி இதையும் கழுவணுமா?
என்றைக்காவது உம்மா பாத்ரூமுக்கு அனுப்பி போட்டு வாயை மூக்கையும் கழுவிட்டு தான் மூஞ்ச கழுவணும் சொல்லிக்கிறாங்களா? எந்த அளவுக்கு டீப்பா கழுவ சொல்றாங்க. ஏன் அது முக்கியம்? இது முக்கியம். ஏன்டா டாக்டர் மதியழகன் இந்தியா அவர் சொல்றாரு, எந்த தியானம் எக்ஸெப்ட் ஆகாது இது ரெண்டு கழுவப்படாது. சோ அந்த அளவுக்கு டீப் சர்ச் சொல்லுது ரிசர்ச் எல்லாம். இது முக்கியம் படிக்கிறவங்க. இது எப்ப வாஷ் பண்ணிருக்கிறேன், இதாலதான் உங்களுக்கு நல்ல பிரீத் போகும், ஆக்சிஜன், நல்ல சிந்தனைகள் உருவாகும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுத்தம் எனி டைம். ஒரவைக்கு குளிப்போமே என்று சொல்லி போட்டு 4 மணி காட்டி மார்னிங்ல இருந்து இருக்கிறது. சில பேர் பல்லு விளக்குறதுக்கே 10 மணி, அது செஞ்சு இது செஞ்சு இது செஞ்சு அப்புறம் தான் பல்லு விளக்குது. சோ அதனால சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்ல சுத்தமா இருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விருப்பமான செயலே பல்லு விளக்குறது. எந்த அளவுக்கு ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்த சேருக்கு பல்லு விளக்குவாங்க. வீட்டுக்கு வந்த சேருக்கு தொழுந்து முடிச்சு அந்த குச்சா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு விருப்பம். ரசூலுல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை என்று இருந்தா ஒவ்வொரு தொழுகையிலையும் நான் இதை உங்களுக்கு கடமையாக்கி இருப்பேன். அந்த இந்த உலகத்துல எந்த தலைவர் இந்த உலகத்தை விட்டு போற நேரத்துல வாயை கழுவி துப்பி துப்பராகி போகல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சிருக்கிறாங்க ஆயிஷா நாயகியோட மடியில. திங்கட்கிழமை நாள் அல்லாஹ் அவருடைய ரூஹை எடுக்கக்கூடிய நேரம் நெருங்குது. இந்த உலகத்தில் அவருக்கு எழுதப்பட்ட அஜல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் என்ற ஆயிஷா நாயுடைய சகோதரர் வர்றார். அவர் கையில ஒரு குச்சி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியே வந்தாலும் சப்தம் வெளியே வரல. ஆயிஷா நாய் காதை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் வாயில வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவான ஒரு சவுண்ட் கேட்குது. இன்னலில் மௌத்தி சக்கராத் லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கறாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாய் பார்க்கறாங்க, வர்றவருடைய கண் ரசூலுல்லாஹ்வுடைய கண், வர்றவருடைய அப்துல் ரஹ்மானுடைய கையில உள்ள குச்சியை நோக்கி ரசூலுல்லாஹ் கண்ணால பார்க்கறாங்க. ஆயிஷா நாய் குச்சி எடுத்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு வேணுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாயால சொல்ல இயலாது, கண்ணாலையும் தலையாலையும் வேணும் என்றாங்க. ஆயிஷா நாய் தன்னுடைய உமிழ் நீரால் அதை துப்புரப்படுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய வாயில போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலிருந்து அதை கொப்பளிக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய தூதருடைய ரூஹ் பிரிகிறது. நான் என்ன சொல்ல வரேன், அல்லாஹ் இந்த உலகத்துல அவர் சுத்தமாக வைத்தார், தூய்மையாக வைத்தார். அவர் பிரிகிற நேரத்திலையும் தப்பரவாக வாயையும் கழுவி விட்டு தான் போனார். அதனாலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் போர்த்தப்பட்டிருந்தாங்க, கோடு போடப்பட்ட ஒரு ஆடையாளர். அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸாவை பார்த்து முத்தம் கொடுத்து சொன்ன வார்த்தை, திபுத்த ஹய்யம் வ மையித்தா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிர் வாழுகிற நேரத்தில் மனம் கமழ்ந்தீர்கள் யா ரசூலல்லாஹ், ரொம்ப வாசமாக சுத்தமாக இருந்தீங்க யா ரசூலல்லாஹ். நீங்கள் மரணித்த பிறகும் வாசமாகத்தான் இருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றியை மோந்து விட்டு முத்தம் கொடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன்டா, எந்த மதத்திலே ஒரு நாளைக்கு 5 வாட்டி துப்புரவா கழுவுங்கன்னு எங்கேயுமே இல்லை. மத ஆலயத்துக்கு போற நேரத்தில் உங்க இறைவனை உங்க கடவுளை வணங்குற நேரத்திலாவது மூஞ்ச கழுவி மூக்க கழுவி கண்ணை கழுவி வாங்கண்டு இல்லை. இன்றைக்கு உள்ளவன் கூட கையை கழுவி பாத்ரூம் அனுப்பின உமா கையை கழுவி மூக்க கழுவி வாயை கழுவி மூஞ்ச கழுவிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க, மூஞ்ச கழுவிட்டு வாங்கன்னு வாங்க. அல்லாஹ் எப்படி சொல்லி தரான் தெரியுமா? வஃப்ஸிலு உஜூஹக்கும் எல்லாம் பிரிச்சு சொல்றான். இதுல முக்கியமா அவனுக்கு என்னமோ வயலுல் அகாபி மினன்னார். புகாரில ஒரு தேய்த்து கழுவப்படாத கால்கள் வயல் நாசமாகட்டும் என்றார், அல்லது நரகத்தில். நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னப்பா தேய்த்து கழுவப்படாத கால்கள், அவ்வளவு ஸ்பெஷல். அப்புறம் குரு அப்படி எடுக்கணும். சஹீஹ் புகாரில வர ஹதீஸ் நமக்கு சொல்றோம். கால் கழுவுறத்திலே, பாலைவனத்துல கால் கழுவுறத்திலே அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த சமுதாயம். இன்றைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அரபிட்ட எது இல்லாட்டி சுத்தம் இருக்கு. அவன் போவான், அவன் ட்ரெஸ்ஸுக்கு எங்க ட்ரெஸ்ஸை கிட்டே வைக்கல, அவ்வளவு நீட்டா இருக்கும். அந்த சுத்தம் எப்பயுமே அவன் தெரியும். ஏன்னு சொன்னா சுத்தம் தான் ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற போகுது. ஸோ அதனால இப்பவே பாருங்க, வீட்டுக்கு போனா வலது காலை வைங்க, பிஸ்மில்லான்னு சொல்லுங்க, இடது காலால செருப்பு கழட்டுங்க, 2ஐயும் விடுங்க, ஷூ ரெக்ல வைங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஷூ வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஜப்பான்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளை வாங்க மாட்டாங்க, அந்த பொருளுக்கு முன்னாடி இன்னொரு பொருள் வாங்குவாங்க. அது என்ன? அது நான் இப்போ ஷூ வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் அவன் கேட்பா ஷூ ரெக் இருக்கிறாங்க. ஷூ ரெக்க வாங்கின பிறகுதான் ஷூ வாங்குறது. எங்க வீட்டுல எல்லாம் எப்படி, எனக்கு இப்போ கம்ப்யூட்டர் வேணும்னா கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறது. கம்ப்யூட்டர் வாங்க முன்னாடி கம்ப்யூட்டர் டேபிளை வாங்கணும். அதனால என்ன நடக்குது, கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாம் கொண்டு வந்து பெட்டுக்கு போட்டாச்சு, அவர் மோத்தல படுத்தாச்சு, 4 நாள் உடச்சு கீழே போட்டாச்சு. ஏன்னா கம்ப்யூட்டர் எங்க வைக்கிறது, பிசிஏ அது சிபியூ பெட்டு கடையில் போட்டாச்சு.
நல்லா பாருங்க, ஏதாவது எடுக்க முன்னாடி அதை வைக்கிறது எங்க முஸ்லீம் சமுதாயத்தை பாருங்க, கல்யாணம் முடிச்ச உடனே இந்த சமுதாயத்துல போய் வெட்டு கடியில் அப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா விளங்கும், அல்மாரிக்கு மேல பார்த்தீங்கன்னா விளங்கும். நாம பிளான் இல்லாத ஒரு சமுதாயம். என்ன வெட்டு கடியில் அப்படியே ஃபிங்கர் போல்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இப்பதான் கல்யாணம் முடிச்சு 2 நாள் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அல்மாரிக்கு மேல நிறைய ஐட்டம் இருக்கு. அல்மாரி வாங்குறது உள்ளக்க வைக்கவும் மேல வைக்கவும். அப்ப அல்மாரியே தேவையில்லை, அடுக்கி வைக்க வேண்டியது மேல. புரியுதா? பெட்டுக்கு அடியிலையும் அல்மாரிக்கு மேலே 4 சாதம் போட்டு பழகிட்டோம். அப்படி இல்லாட்டின்னு மொட்டை அடிக்க அல்மாரி குதிரைப்பட வேண்டிய ஒரு சமுதாயம் இருக்கு. என்னண்டா இதுதான் நாங்க தோக்கிறதுக்கு அடிப்படை. எப்பயும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஏதாவது ஒரு பாத்திரம் வாங்கினது வைக்க இடம் இருக்குதான்னு முதல்ல சர்ச் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க வாங்குறீங்க, கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கணும், கபடை வாங்கணும், அப்புறம் ட்ரெஸ் வாங்கணும். ட்ரெஸ் வாங்கி போட்டு போர் பேக்ல வைக்கிறதா? அவ்வளவுதான். சோ பாருங்க, ஷூ ரேக் கட்டாயம். ஷூவை கரெக்ட் ரேக்ல வச்சேன், ஷூ பாலிஷ் ரேக்ல இருக்கு, பாலிஷ் பண்ணியாச்சு வச்சாச்சு. அடுத்த நாள் வரப்போக்குள்ள ஷூவை தட்டிட்டு போட மட்டும் தான் இருக்கு. இது போட்ட ஒரு அடி, சோஃபா கடியில ஒரு ஷூ, அடுப்படியில் இன்னொரு ஷூ, வெள்ளக்காட்டி சேர்றது ஷூ பாலிஷ் எங்க, அது பாத்தீங்கன்னா அடுப்பு கடியில கொண்டு போய் வச்சிருக்கு. இந்த அளவுக்கு கட்டில் கடியெல்லாம் காலையில தேடி டென்ஷன் ஆகுது. எல்லாமே பிளான் பண்ணுங்க, என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு தேவை எல்லாம் பிளான் பண்ணுங்க. செட் இன் ஆர்டர் படி வைங்க. ஷைனா வைங்க. இஸ்லாத்தை பாருங்க, உங்களுக்கு ஷைனா சொல்லி தந்த வேற எந்த மார்க்கம் இருக்கு? அதுல பொழுது போட்டு ஜப்பனீஸ் கொள்கையை பேச வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. சோ நல்ல தெரியுங்க, நல்ல பல்லு வளர்க்குங்க, நல்ல முகத்தை கழுவுங்க, மேக்சிமம் வாஷ் பண்ணுங்க. ஏன்னா எந்த நாளும் நாங்க அசுத்தமாக எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்து போட நைட்ல முழுக்க ட்ரெஸ்ஸுக்கு போடுற கம்ஃபர்ட்டை எங்களுக்கு போட்டுட்டு ஃபுல்லா நாங்க குளிச்சுட்டு படுத்தாலும் காலையில் எழுப்பினா வாய் நாட்டம் அடிக்கும். அதான் மனிதர்கள். சோ எனி டைம் உங்களை ஃப்ரெஷ்ஷா வைங்க. இப்ப பாருங்க, உங்க பிரெயின்ல ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ் வெளியே வரும். இதுல ஒன்றை ஹிட் பண்ணினா நீங்க கோடீஸ்வரர். இதுல ஒன்றை ஹிட் பண்ணினா நீங்க பெரிய ஆள். ஃப்ரெஷ் ஐடியாஸ் கொண்டு வரதுக்கு நீங்க பிடிக்கும். இப்ப உங்களே அறியாம இப்ப இந்த கண் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரம், இந்த கண்ணு காது கூர்மையா வேலை செய்யும். டிஃபரெண்ட் உங்களுக்கு வழங்கும். இப்ப நீங்க நல்லா சுத்தமா இருக்கிறீங்க, இந்த கண் கொஞ்சம் கூர்மையா பார்க்கும், இந்த காது கொஞ்சம் கூர்மையா கேட்கும். அது என்ன? ஆக்சுவலி இங்கே தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். எவ்ரிடே மார்னிங் எழுப்பின போற இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன வாக் ஒன்று போடுங்க, 20 minutes. வாக் போட போக முசுப்பா இருக்குதா, கடை ஒன்றுக்கு போங்க, பேப்பர் ஒன்று வாங்க, எங்கேயாவது சுபஹானல்லாஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்தி 100 தடவை நீங்க சொல்லுங்க. நான் கம்பல்சரி எவ்ரிடே இன்ஷா அல்லாஹ் நான் என்னோட லைஃப்ல இந்த வாக்கை போடுவேன். சுபஹுக்கு பிறகு இந்த வாக் கட்டாயமா 20 minutes. இது உங்களோட பிரெயினுக்கு பெரிய ஒரு எனர்ஜியை தரும். 30 minutes செஞ்சீங்கன்னா அது மிச்சமே நல்லது. மெடிக்கல் செக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா வேண்டிய சாப்பாடு பயமில்லாம உங்களுக்கு சாப்பிடலாம், எத்தனை வயசானாலும். ஏன்னா 30 minutes எவ்ரிடே வாக் கொஞ்சம் ஸ்பீடா நடக்கணும். உங்களோட ஹார்ட் வரக்கூடிய அந்த கேசஸ் எல்லாத்தையும் இல்லாம 20 minutes உங்களோட டயபெட்டிக்ல இருந்து டோட்டல் எல்லாம் இல்லாம. அது மெடிக்கல் உங்களுக்கு தேவை, உங்களோட வயசுக்கு டயபெட்டிக் எல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்டர் என்னன்னா 20 minutes வாக் எவ்ரிடே மார்னிங் ஃப்ரெஷ். போக்குல முசுபைக்கு தான் சுபஹானல்லாஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்தி 100 தடவை. அன்றைக்கு பெரிய திருப்தி ஆகிக்கும் உங்களுக்கு. ஏண்டா அல்லாஹ் கடல் நுரைய அளவுக்கு பாவத்தை மன்னிக்கிறான். இப்போ நீங்க என்ன செய்யணும்டா, உங்களோட பிரெயின் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஓடுது. 8 ஹவர்ஸ்க்கு மேல ஒரு நாள் தூங்காது, மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ். அதுக்கு மேல தூங்காது உங்களோட மூளை மங்கு. அது குறைய தூங்காது உங்களோட மூளை டெவலப் ஆகும். 8 ஹவர்ஸ். உங்களுக்கு 9 o'clock 5 o'clock 5:11 தான் அசான். ஸோ 9 to 5 உங்களுக்கு தூங்கலாம். மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் தூங்க, நைட்ல நேரத்தோட தூங்க பாருங்க. 10, 11 தாண்டாதீங்க. விடிய போக்கில் உங்களுக்கு தூக்கம் இருந்துச்சுன்னா அந்த எழுப்புறது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நல்லா பாருங்க, ஃபஜ்ர் டைம் எழும்புறது தான் உங்களோட பிரெயின்ல, எனக்கு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு சொல்லிடாது சரியான குறுகிய நேரனால, உங்களோட பிரெயின்ல ஆல்ஃபா கனெக்ட் ஆகிற டைம், நிறைய எனர்ஜி வர டைம். ஸோ நல்லா பாருங்க, 8 hours. 9 o'clock நீங்க ஷார்ப்பா தூங்குனீங்கடா, கண்ணை பொத்துக்கு தூக்கம் வரல பரவாயில்ல, கண்ணை பொத்துங்க. கண் கொஞ்ச நேரத்தை தூங்கும், அப்படி காது கொஞ்ச நேரத்தை தூங்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் மனசு தூங்கும். மார்னிங் சரியா 8 hours கம்ப்ளீட் ஆகிற நேரம், சரியா 7 hours ஆக போல திடீரென ஒரு முழிப்பு வரும் உங்களுக்கு. கொஞ்ச நேரம்
சாட ஒரு முழிப்பு. அதுலேருந்து மெல்ல மெல்ல பிரெயின் எலும்ப ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்டா எலும்பும் மனசு, அப்புறம் காது, அப்புறம் கண்ணு. முதல்ல தூங்கணும் கண்ணு. கண்ணு தூங்கும்போது காதுல பேசுற சவுண்ட் கேட்கும் கொஞ்ச நேரத்துக்கு, அப்படி காது ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் மனசு. எலும்பு போகிற கண்ணோட எழுப்பினீங்கன்னு வைங்க, புஷன் அன்றைக்கு நாள் கஷ்டமா இருக்கு, தலைவலியா இருக்கு, ஷாக்ல எழுப்புவாங்க. யாராவது எழுப்பாட்டு போல தடாவுங்க, மெல்ல மெல்ல எழுப்பு போக அழகா எழுப்பாங்க. இன்னைக்கு டைம் சார் அவரை ஷாக் ஆகாது, நாளே அவர் கஷ்டம். உங்களுக்கு சொல்லுங்க, நல்ல ஸ்வீட்டான ஐடியாஸ் வந்து அப்படியே தடாவி கொண்டு சொல்ல போகல, ஆட்டோமேட்டிக்லி எழுப்புவாங்க. எழுப்புறீங்களா இல்லை, இதுக்கு மேல படுத்தா எலும்ப போக்குலே ஒரு கோபத்தோட எழுப்புறீங்க, அந்த நாளே முடிச்சு. ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ். ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று குடிக்கலாம் இல்லையா, அப்படின்னா உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஐடியா. நைட்டு தூக்கப்புக்கு அடுத்த நாள் உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தோடு நீங்க எழும்புற மாதிரி ஃபீல் பண்ணிதான். ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட மனசு எலும்பும், காது எலும்பும், அப்புறம் கண் எலும்பும். 8 hours கம்ப்ளீட் ஆகுங்களா, அன்றைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு முழிப்பு வரும். சரியா 5 hours நீங்க எழுப்பினீங்கன்னா மாஷா அல்லாஹ் எல்லாத்த வரைக்கும் 4:30 இருந்து படும். 5 o'clock அப்புறம் மெல்ல மெல்ல எழும்புங்க. ஸ்பீடா பெட்லேருந்து ஒரு நாள் எழும்பாதீங்க, மெல்ல மெல்ல எழுப்பி பாருங்க, அன்றைக்குள்ள ஃப்ரெஷ். தொடர்ந்து சீனுக்கு வாக்கு பண்ணுங்க, மாஷா அல்லாஹ் அந்த டே ஓகே. உங்களுக்கு அடுத்த வேலை யாரெல்லாம் இதை கேட்டுட்டு செய்யறீங்களோ உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இல்லை உங்களோட லைஃப்ல அதெல்லாம் எழுதப்பட்டிருந்தா என்னால் ஒன்றுமே செய்யல, மாற்றல் சோம்பேறிகளுக்கு லைஃப்ல முன்னேறல. ஸோ இங்க கேட்கிற எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன் நீங்க எல்லாம் நல்ல ஹை பொசிஷன்ல இருப்பீங்க. ஆனால் லைஃப்ல முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கிறாங்க. நான் ஒரு ரொம்ப ஏழை ஃபேமிலியில் பிறந்தேன். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நல்ல தரத்துக்கு வரத்துக்கு சில அடிப்படைகள் காரணமா இருக்கு. எங்க உமா வாப்பா நிறைய படிக்க வச்சாங்க. ஸோ லைஃப்ல நீங்க விஹாரமாதேவி பார்க்க போனீங்கன்னா கொழும்புல விக்டோரியா பார்க்குங்க, மார்னிங் யார் வாக் பண்ண பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். ஸ்ரீலங்காவில் கொழும்புல வாழ்ற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பிராணம் எல்லாம் ஜீப்பாங்க, எல்லா சர்ஜன் அவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரும் கம்பல்சரியா நடக்கிறாங்க அவங்களோட லைஃப்ல. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, ஒவ்வொன்றா டீப்பா பார்க்கறது. நல்ல பாருங்க, இந்த கண்ணு இந்த காது இது ரெண்டையும் நீங்க ஆன் பண்ணிட்டீங்க, உங்களோட பிரெயின் அடுத்தது ஒன்னாகும். கண்ணால கூர்மையா பார்க்கணும், ஒரு சேவலை பார்க்கணும், அவ்வளவு. மாஷா அல்லாஹ் இதே உங்களுக்கு போதும் படிக்கிறது. இந்த சேவலை நீங்க பார்க்க நேரம் ஒரு போட்டோ எடுங்க, அது கிட்ட போய் பாருங்க. ஏன் அதுக்கு இப்படி ஒரு துண்டு வந்துச்சு, ஏன் மேல ஒரு துண்டு வந்துச்சு, ஏன் பின்னாடி இப்படி ஒரு துண்டு வந்துச்சு, திங்க் பண்ணு. அது எப்படி 2 கால நிக்குது, அது எப்படி பேலன்ஸ் பண்ணுது, அதுக்கே செலவு வந்துச்சு, செலவு எப்படி அடிக்குது, இதை டீப்பா சர்ச் பண்ணு. லைப்ரரிக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் உங்களோட கால் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா அதை ஏன்னு தேடுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு போக வேண்டி வரும். இப்படித்தான் சர்ச் பண்ண. நாங்க பறவைகளை கண்டிருக்கிறோம், பார்க்கல. ஐரோப்பால சிலபஸ் என்ன தெரியுமா? டச், வாட்ச், லிசன். இதான் நர்சரி சிலபஸ். டச், வாட்ச், லிசன். ஒன்றை டச் பண்ணணும், அதை வாட்ச் பண்ணணும், லிசன் பண்ணணும். இந்த 3ல தான் அவரோட பிரெயின் டெவலப் ஆகும். அது ஐரோப்பால என்னமோ நடக்கிறதுனால தான் இன்னைக்கு அவன் முன்னேறிக்கிறான். எங்களுக்கு என்னமோ நடக்கிறது சொல்லி தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அப்ப நல்லா பாருங்க, என்ன புதனம். நீங்க இன்றைக்கு நீங்க அவனை பார்த்தீங்கன்னா ஒன்று நுணுக்கமா பார்ப்பான். பறவையை பார்த்து போட்டு அதை மாதிரி வரைஞ்சான், அது எப்படி மேலே கீழே அடிக்கிறதுன்னு பார்த்தான், கணக்கு போட்டான், எத்தனை சென்டிமீட்டர்னு பார்த்தான், எப்படி எனர்ஜி எடுக்கிறதுன்னு பார்த்தான். அது மாதிரியே ஒரு ஃபிளைட்டை செஞ்சான். அதை ஒரு ஃபிளைட் சின்னதா செஞ்சான், இது பறக்குமே இதோட 10 மடங்கு பறக்க, இதை மாதிரி என்ன செய்யணும்னு யோசிச்சான். இதோட 10 மடங்கு ஸ்பீடு கூட்டணும், ரொம்பட்டாக என்ன செய்யணும்னு யோசிச்சான், செஞ்சான். அவன் பார்த்தது இது, அவன் பார்த்தது மரத்தை நல்லா பார்க்கிறான். 110 தட்டு கட்டணும், ஒவ்வொரு ஆழமரத்தை பார்க்கிறான், எவ்வளவு தூரத்துக்கு போகுது. ஓ, அப்ப இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டு இப்படி கட்டலாம், இப்படித்தான் இருக்கணும் மரம், அப்ப இப்படித்தான் அந்த பில்டிங் இருக்கணும்னு யோசிக்கிறான். சோ நாங்க இப்ப இந்த ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க கொஞ்சம் யோசிங்க, எடுங்க, கொஸ்டின் கேளு, ஏன் 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 கொஸ்டின் கேளு. உங்களை அறியாம உங்களோட பிரெயின் என்ன செய்ய வேண்டாம், சர்ச் பண்ணணும்னு சொல்லி அது சர்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட். கோழியை சாவலை பற்றி நீங்க நெச்ச ஆக்சுவலி படிக்க போன ஒரு கிழமை படிச்சா உங்களுக்கு போதும். அப்படி ஒவ்வொன்றா சர்ச் பண்ணுங்க.
சர்ச் பண்ணிட்டே போகல நீங்க அட்வான்ஸ் லெவலுக்கு போற டைம்ல நீங்க உண்மையாவே கிளாஸ்ல டிஃபரெண்டான கேரக்டர். உங்களோட கிளாஸ்ல இருந்த பிள்ளைகளோட நீங்க ரொம்ப டிஃபரெண்டா இருப்பீங்க. அடுத்தது ஒவ்வொரு நாளும் ஸ்டோரி புக் கொண்டு ரீட் பண்ணு. ஸ்டோரி புக்ஸ் உங்களை சேஞ்ச் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் வல்லாஹி சேஞ்ச் பண்ணும். வெறும் ஸ்டோரி புக்ஸ் ரீடிங் உங்களை மாற்று. நல்லா ரீட் பண்ணு. ஸ்டோரி புக்ஸ் முடிங்க. டார்கெட் பண்ணி ஸ்டோரி புக்ஸ் எடுங்க. ஒரு செக்ஷன்ல ரீடிங் நடக்குது, இன்னொரு செக்ஷன்ல கண்ணு லிஸ்னிங் ஆக்டிவிட்டிஸ், நிறைய கிராத்துகள் கேளுங்க. பிரெயினுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. ஏன்னா எங்களுக்கு பாட்டு கேட்க இயலாது, ஆனால் லிஸ்னிங் ஆக்டிவிட்டிஸ் கட்டாயம் இந்த பிரெயினுக்கு. ஏன்னா பிரெயின் கொஞ்சம் நேரத்தில் சோர்வை அடையும். மறுபடி கிராத்துன்னு கேட்கணும், அல்லது அது மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கணும். மறுபடி பிரெயின் பூஸ்ட் பண்ணணும், மறுபடி எலும்பணும். இப்படிதான் செக்ஷன். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கு பிறகு உங்களோட பிரெயின் இப்போ ஓகே. இப்போ நீங்க ஃபீல் பண்ணுங்க ஒரு எக்ஸசைஸ். அப்படி இருந்து போட்டு உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. 21 days இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து செய்யுங்க. இது உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு ஒரு ஃபைலை நாங்கள் அனுப்ப போகிறோம். கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் மேல் மனது ஆள் மனதுன்னு இருக்குது. ஏதாவது நடக்கணும்னா ஆள் மனதுக்கு அந்த கன்செப்ட் போனாதான் உங்களுக்கு உங்களோட லைஃப்ல அதை நடத்துறதுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ மேல் மனதில் வரைக்கும் நீங்க எதுவும் ஆகணும்னு மங்கலாம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நீங்க எப்படி வாழணும் ஃபீல் பண்ணுங்க. ஒரு பைலட்டை போய் கேளுங்க, பிரதர் நீங்க எப்படி பைலட் ஆயிருக்கீங்க? எந்த ஒரு பைலட்டும் சொல்ல மாட்டேன் நான் இந்த படிப்பு படிச்சு அந்த படிப்பு படிச்சு இந்த படிப்பு படிச்சு பைலட் ஆயிருக்கேன். ஒரு டாக்டர் போய் கேளுங்க, டாக்டர் நீங்க எப்படி டாக்டர் ஆயிடுன்னு கேளுங்க. அவர் சொல்லுவாரு இந்த படிப்பு படிச்சு அந்த படிப்பு படிச்சு டாக்டர்னு சொல்ல மாட்டார். எனக்கு சின்னத்துல இருந்து ஒரு ஆசை. அதான் பைலட்டை போய் கேட்டா நீ சின்னத்துல இருந்து ஒரு ஆசை, இன்ஜினியர் போய் கேட்டா நீ சின்னத்துல இருந்து ஒரு ஆசைன்னு. ஸோ ஆக்சுவலி இந்த ஆசையை உண்டாக்குங்க. நீங்க எந்த ஸ்ட்ரீமை தேர்ந்தெடுக்கிறீங்க பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆசை தான் கஷ்டமா இல்லையான்னு தீர்மானிக்கும். சயின்ஸ் ஹார்டுன்றா இன்னும் யாருக்கு ஹாரி? தோமஸ் ஆல்வா எடிசன் பெரிய அறிவாளி. அவரு வேர்ல்டு 1300க்கு மேல பேட்டன் எடுத்து தோமஸ் ஆல்வா எடிசன். அவர் ஒரு குறைமாத குழந்தை. அவருக்கு ஆக்சுவலி சொல்ல போனா காது ஒழுங்கா கேட்காது. 2ஆம் ஆண்டு டீச்சருக்கு அடிச்சாரு, கோபம் வந்து 2ஆம் ஆண்டு ஸ்கூல் போகாது. தோமஸ் ஆல்வா எடிசன் வீட்டுக்கு வந்து என்னமோ பிசைஞ்சு இருப்பார். அவருக்கு 14 வயசாக போக அவர் பேப்பர் விற்கிறார். அப்ப ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி கேண்டிடேட் அடிக்கிறார். இவருக்கு ஏப்ரஹாம் லிங்கன் ரொம்ப விருப்பம். ஏப்ரஹாம் லிங்கனை பத்தி அடிக்கிற பேப்பரை அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து கொண்டு விற்கிறவர் தான் 14 வயசுல ஏப்ரஹாம் லிங்கன், தோமஸ் ஆல்வா எடிசன். அப்படி இருக்கிற டைம்ல தான் பொஸ்கோல அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. வேலைக்கு போறவருக்கு அங்க போய் ரூம்லயும் வீட்டுல இருந்து என்னமோ பெசஞ்சு இருந்தாரே அதை செய்யறாரு. பேப்பர்ல ஹெட்லைன் வருது, அமெரிக்காவுடைய வீதிகள் எல்லாம் லாம்புகள் தான் அப்ப அலங்கரிக்குது. லைட் கேஸ் லாம்புன்னு சொல்லுவாங்க. பேப்பர்ல ஒரு ஹெட்லைன் வருது, கேஸ் லாம்புக்கு பதிலாக ஏன்னா கரண்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஆனா லைட் கண்டுபிடிக்கப்படல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கரண்ட் கண்டுபிடிச்ச பிறகுதான் லைட் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பல்ப் அப்போ ஒரு வருகிறாங்க, இந்த கரண்ட் மூலமாக கேஸ் ஒட்டு போட்டு கரண்ட் மூலமாக ஒரு மின் குமிழை யாராவது கண்டுபிடிச்சா அவனுக்கு பெரிய ஒரு கோடீஸ்வரனா மாத்தலாம்னு ஆட் பண்ணிட்டாங்க பேப்பர்ல. இதுக்காக பல பேர் கஷ்டப்படுறாங்க. தோமஸ் ஆல்வா எடிசனும் ஒவ்வொரு பொருளை வச்சு ட்ரை பண்றாரு. அவர் வேலையே அதான். ஒரு ஃப்ரெண்ட் வரார் அவர் கிட்டத்தட்ட 1000க்கு மேல அவர் வச்சு பார்க்குற டங்ஸ்டன் கண்டுபிடிக்க முன்னாடி. டங்ஸ்டன் தான் இந்த வெளிச்சத்தை கொண்டு வருது. லைட்ல படிச்சிருப்பீங்க. அவர் ஒவ்வொன்றா வைக்கிறார். ஃப்ரெண்ட் வந்து கேட்கிறாரு, பிரதர் தோமஸ் இப்பக்கு எத்தனைப்பா வச்சுட்டு எவ்வளவு பொருள் வேஸ்ட் பண்ணிட்ட? எடுக்கிற சம்பளம் எல்லாம் அதுக்கு செலவு, எடுக்கிற சம்பளம் எல்லாம் ட்ரை பண்றாரு. அவர் சொல்லிட்டாரு more than 1000, 1000க்கு மேல வச்சுட்டு. ஓ மை காட், 1000 வேஸ்ட் பண்ணிட்டியா? தோமஸ் ஆல்வா எடிசன் சிரிச்சிட்டு சொன்னாரு, நோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? 1000 பொருட்கள் இந்த பல்புக்கு சூட்டபிள் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பொருள் தேடுறாரு, திடீர்னு கிடைக்குது. தோமஸ் ஆல்வா எடிசன் உம்மாக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு ரூம்ல இருந்து. பேட்டன் கிடைக்குது அவருக்கு. மாமா, நான் இப்ப சல்லி என்றேன், எண்ணிக்கொண்டே இருக்கிறேன், நான் பணக்காரன் ஆயிட்டேன் மாமா, நான் கண்டுபிடிச்சேன்னு உம்மாக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. விஞ்ஞானிகளை பத்தி நிறைய இருக்கு, தேடி பார்த்து படிங்க. நமக்கு என்ன சொல்ல வரேன்னா, தோமஸ் ஆல்வா எடிசன் யார்? ஸ்ரீலங்கா போய் கேளுங்க, மிக பெரும் எழுத்தாளர் யார்?
பிஹெச்டி முடிச்சு பெரிய அரையக்கருக்கு பெரிய டிகிரி உள்ள ஒரு எழுத்தாளர் கொண்டு வந்து காட்ட மாட்டீங்க. ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 எழுத்தாளர் இன்னைக்கு உள்ள எல்லா கலாநிதிகளையும் தாண்டின 5ஆம் ஆண்டு வரைக்கும் பாடசாலை போன மார்ட்டின் விக்ரமசிங்க சிங்கள எழுத்தாளர். அவர் 5ஆம் ஆண்டு தான் கிளாஸ். அவருக்கு பிறகு இன்றைக்கு எத்தனை பிஹெச்டி உள்ளவங்க இருக்கிறாங்க. மார்ட்டின் விக்ரமசிங்க அளவுக்கு இன்றைக்கு எழுத்தாளர் வர காரணம் என்ன? அதாவது அவங்களுடைய ஆசை, அந்த டீப்பான ஆசை. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேக்கு ஒரு ஆசை ஜனாதிபதி ஆகணும். அதனால அந்த புத்தகத்துக்கு வந்தார். எவருக்கு அந்த ஆசை இருக்கிறார் அந்த புத்தகத்துக்கு மேல போவார். அந்த ஆசையை டீப் ஆக்கணும். ஆசை இல்லாம போச்சேன்டா அவருக்கு அதை அடையணும். சோ உங்களுக்கு பேசிக்கான பாயிண்ட் சொல்லிட்டேன். எனக்குரிய நேரமும் தாண்டி விட்டது. அதனால அன்புக்குரியவங்களே, இது ஒரு கொஞ்சம் தான், ஆனா நிறைய நாங்க பேசணும். நான் நிறைய பேசுறது கடகடன்னு ஓட்டினா உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஸோ ஒரு பாயிண்டாவது ஒழுங்கா விளங்கினா போதும். 1000 பாயிண்ட் படிக்கிறதை விட ஒரே நாள் எல்லா டேப்லெட்டையும் குடிச்சா செத்து போயிருவீங்க. அதுதான் 2 கண்ட்ரோல் போடணும். ஸோ நான் சொன்ன இந்த செக்ஷன் மட்டும் உங்களுக்கு போதும். உங்களோட லைஃப்ல சேஞ்ச் உண்டாகும். இன்ஷால்லா சுபம் மிஸ் பண்ணாதீங்க. அல்லாஹ்ட்ட நிறைய கேளுங்க. லைஃப்ல எப்பயுமே கேளுங்க, ரப்பி தித்னி இல்மா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இல்ம உங்களுக்கு எடுக்கலாம் தரணும். ஏண்டா இப்ராஹிம் நபி சொன்னாரு, யா அபத்தி இன்னி கத் ஜஅனி மினல் இல்ம் மா லம் யஅதிக ஃபத்தபீனி. பாப்பா, உங்களுக்கு வராத ஒரு அறிவு எனக்கு வந்திருக்குது பாப்பா. இன்னி கத் ஜஅனி மினல் இல்ம் மா லம் யஅதிக. உங்களுக்கு வராத ஒரு அறிவு எனக்கு வந்திருக்கு. அது வரணும், அது கொடுக்கணும். ரப்பி தித்னி இல்மா. யா அல்லாஹ் அறிவை பெருக்கிட்டார். அறிவாளி மாறி புத்தக பூச்சிகளாக மாறி கிடக்கும். இந்த கேம்பஸுக்கு போன அறவாசி பேர் வந்து என்னடா புக் எடுத்து பாடமாகி போனோம். அவங்களுக்கு வேலை கிடைக்காது, வேலையில்லா பட்டதாரியா தான் இருக்கணும். நீங்க அறிவாளியா இருந்தீங்கன்னா கெஞ்சுவா வந்து ஆஃபர் அடிப்பான உங்களுக்கு. அவ்வளவு இன்னைக்கு அவ்வளவு டிமாண்ட் டேலண்டான ஆட்கள். நல்லா புரியுங்க. அதனால சொல்றேன், இன்னும் வேலை இல்லைன்னு யாராவது சொன்னா வல்லாஹி அதை விட பொய்யொட்டி இருக்கும். வேலைகள் எக்கச்சக்கமா இருக்கு. அறிவாளிகள் தேடப்படுறார்கள், அறிவாளிகள் இல்லை. அதான் விஷயம். அறிவாளிகள் இல்லை. ஸோ இன்ஷா அல்லாஹ் லைஃபை சேஞ்ச் பண்ணுங்க. நியாயமா நேர்மையா ஒழுங்கா உங்க வேலைகளை நீங்க செய்யுங்க. சுத்தமா இருங்க. 4 பேருக்கு நல்லவ நாடுங்க. 2 பேருக்கு டீச் பண்றதை லைஃப்ல விட்டுறாரு. என்னத்தை படிச்சாலும் நீங்க டீச்சரா ஃபீல் பண்ணுங்க. 2 சின்ன பிள்ளைகளுக்கு அதை டீச் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் நீங்க படிச்சதை 4 பேரோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அதெல்லாம் வைங்க, உங்க பிரெயின் டெவலப் ஆகும். இன்ஷா அல்லாஹ் மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு கார் கிடைச்ச நாள், நீங்க ஒரு வீடு கட்டுற நாள், இப்படித்தான் இந்த பிளானிங் கற்பனை பண்ணுங்க. இதை டீப்பா போடுங்க. பிரெயின்ல அடிக்ஷன் உண்டாக ஆரம்பிக்கும். மெல்ல மெல்ல அந்த மேக்னெட்டிக் பவர் இயங்க ஆரம்பிக்கும். உங்களை அறியாமலே நீங்க படிக்கணும் என்ற தேவை உண்டாகும். உங்களுக்கு பசி வரப்போக்குல சம்பாதிக்கணும் அப்படின்னு வரும். நீங்க ஆட்டோல போய் பழகினீங்கன்னா ஸ்கூலுக்கு சல்லி இல்லாட்டியும் அந்த சல்லியை கிரியேட் ஆகிடும். ஆட்டோல போறது, பஸ்ல தான் போய் பழகினா பஸ்ஸுக்கு தான் சல்லி கிடைக்கும். ஆட்டோல தான் போய் பழகினா ஆட்டோக்கு சல்லி கிடைக்கும். அது ஏனென்றா அந்த பிரெயின்ல ஏற்படுற அடிக்ஷனுக்கு ஏற்ப நாங்கள் பணம் சம்பாதிக்கிறது முற்படும். அதனால நீங்க ஃபீல் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான வீடு எப்படி. இதான் லைஃப். இதை ஒவ்வொரு நாள் 3 தடவை 21 டேஸுக்கு நினைவு. மறுபடி 2 நாள் விடுங்க, மறுபடி 21 டேஸ் அந்த ஃபைல போடுங்க, மறுபடி 2 டேஸ் விடுங்க, 21 டேஸ் போடுங்க. இது டீப்பா போய் பட்டுரும். உங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு எழும்பணும்ன்ற ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்து இப்படி ஸ்மார்ட்டாக போவீங்க. படிக்கிறதெல்லாம் ஃபீல் அப்படி விளங்கிடும். குயிக்காக சேவ் ஆகும். உங்களுக்கு ஒரு புதுனமாக இருக்கு லைஃப்பில். இது வரைக்கும் நீங்கள் காணாத ஒரு படிப்பாக படிப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் சொன்னதை நீங்கள் செஞ்சு பாருங்க. அப்படியும் ஏதாவது நடக்காட்டி நீங்கள் மனித ஜாதியில் இருக்க மாட்டீங்க, வேற ஏதாவது. அஸ்ஸலாமு அலைக்கும்.